सीतापति राम सीतापति राम 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 श्री रामनाम संगीतन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पदे हर महादेव। सिद्धिविनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्म तल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। शिवपद्यान कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। शिवपद्यान सीतारामुடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிவனியத்தில் சிவப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய சிவனியத்தில் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் ருச்சிகரமான பல ஸ்லோகங்கள் இருக்குது. எதுனா நமக்கு எல்லாமே தேவையான ஸ்லோகங்கள் தானே தவிர ஒன்று கூட தேவையில்லாத ஸ்லோகங்கள் கிடையாது. பாகவதத்தில் படிக்க படிக்க அமிர்தமாக இருக்கும். பாகவதத்தில் பார்த்தா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எல்லாமே பிடிச்சது ஸ்லோகம்தான். இந்த மூணாவது ஸ்கந்தத்தில் கபில உபதேசத்தில் நிறைய அருமையான உபதேசங்கள். அந்த உபதேசங்கள்லாம் கேட்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுதான் சொல்கிறது. என்னென்னா வாழ்க்கையில் வைராக்கியம், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள், வாழ்க்கையில் பல சங்கடங்களை அனுபவித்தவர்கள், துன்பங்களை அனுபவித்தவங்களுக்கு தான் இந்த பாகவதம் இன்னும் அதிகமான இனிப்பாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழ்க்கையில் சங்கடங்களை அனுபவிக்காதவங்களை விட வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த பாகவதம் அப்படி ஒரு பெரிய வரவேற்பாக அப்படியே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த பாகவதம் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த பாகவதம் நம்ம மனசுக்கு கரெக்டாக இருக்குது. இது அப்போ இதெல்லாம் அனித்தியமானது, இதில் எவ்வளோ துன்பங்களை கொடுக்கறது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த பாகவதம் பெரிய ஒரு கைடன்ஸாக இருக்கும். ஆமாம், அதுவே நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு கைடன்ஸாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு பிரகலாதர், துருவன் போன்றவரெலாம் ஐடியலாக இருப்பாங்க இல்லையா? நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு ஓகே இவங்களை பின்பற்றலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அப்படியேப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் அந்த பாகவதம். பார்த்தா வெறும் கதை மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் பாகவதத்தில் கொட்டி கிடக்குது. ஒன்று ரெண்டு இல்லை, கொட்டி கிடக்குது. ஆயிரக்கணக்கான விஷயங்கள் கொட்டி கிடக்குது பாகவதத்தில். நாம் அப்படியே போய் அள்ளி அள்ளி பருக வேண்டியது தான். ஆனால் எதுவுமே சில விஷயங்கள்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாது, சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கூட சொல்லி கொடுக்குறாரு. ஐயோ இது கபடம்தானே அப்படின்னா கபடம்தான். ஆனாலும் வந்து நீ ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறதுக்கு எல்லாத்தையுமே சில விஷயங்கள் நீ மறைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். பகவானே சொல்கிறார். அதெல்லாம் எங்கெங்கன்னு சொல்கிறாரு அப்படின்றதுலாம் நான் அது லிஸ்ட்டு போட்டால் அது பாட்டு போயிட்டே இருக்கும். பெரிய லிஸ்ட்டு அது. ஒன்றும் இல்லை, வாமன அவதாரத்தில் சொல்கிறார். வாமன அவதார காலத்தில் அதிதி தேவிக்கு சொல்கிறார், தேவ ரகசியம் மறைத்து வைக்கப்பட்டால் தான் பூர்ண பலனை கொடுக்கும் அப்படின்ட்டு 12 நாள் பயோவிரதம் இருந்த பிறகு பகவான் தரிசனம் கொடுத்த போது அப்போ பகவான் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஆமாம் அப்படி தான். அதே மாதிரி கபில வாசுதேவர் உபதேசத்தில் கடைசியில் வந்து அப்போ பக்தி இல்லாதவங்களுக்கு சொல்லக்கூடாது, வினயமற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது, என் பக்தர்களை துவேஷிப்பவர்களுக்கு சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருக்காரு. சத்தை இல்லாதவங்க, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சொல்லாது, இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சொல்லாமல் அப்படின்னு இந்த கபிலர் தன்னுடைய உபதேசத்தை சொன்னதை கடைசியில் சொல்கிறார். அவங்களெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு தேவகூதி அம்மாவுக்கு தேவகூதி அம்மா யார்கள் சொல்ல போகிறான்?
இருந்தாலும் இதன் மூலமாக உலகத்துக்கு பிரசித்தமாக போகுது இல்லையா இந்த கபில உபதேசம். இப்போ நம்மளாம் படிக்கிறோமே, அதனால் அங்கே பொதுவாக சொல்லிட்டாருங்க. பின்னாடி இப்போ பிரகடனமாக போகுதுன்னு தெரியாத வாசுதேவர் தானே அவர், பகவான் கபில வாசுதேவர் தானே, அவருக்கு பின்னாடி இது பாகவதம் பிரபச்சரம் இப்போ தேவகதியமாக உபதேசம் பண்ணது பின்னாடி உலகம் முழுதும் பரவ போகுதுன்னு தெரியாதா, அதனால தான் பொதுவாக சொன்னார். அவர் பக்தி இல்லாதவங்களுக்கு சொல்லக்கூடாது, சத்தை இல்லாதவங்களுக்கு சொல்லக்கூடாது, பக்தர்களை துவேஷம் பண்ணுறது சொல்லக்கூடாது, புரியுதுங்களா, இது போல் அலட்சியப்படுத்துறவங்களுக்கு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நிறைய அதனால தான் சொல்ல சிலதெல்லாம் மூடி மறைத்து தான் ஆகணும். என்னடா அது இப்படி அது எப்படி மூடி மறைக்கலாமா, கபடமாக நடந்துக்கணுமா அப்படின்னா கபடமான இல்லை, மூடி மறைக்கணும். சில விஷயங்களை சொன்னால் அதை சொன்னால் பழிக்காதுன்னுவாங்க இல்லையா, அதுதான் பாகவத்திலே சொல்லியிருக்கு. அது வாமனத்தை சொல்கிறார் கபில வாசுதேவ். இன்னும் நிறைய இடத்துல அப்படியே நிறைய சொல்லலாம், அப்பாடு போயிட்டே இருக்கும், லிஸ்ட்டு பெருசாக போயின்னு இருக்கும். அது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. அப்போ ஏன் அது மாதிரின்னா இது அதாவது பகவானுக்கு நமக்கும் ஏற்பட்ட அனுபவம் எப்படின்னா, அந்தரங்கமான காதலிக்கு ஏற்பட்ட அனுபவத்தை எப்படி வெளியே சொல்லிக்க முடியாத கொச்சையாக, அது மாதிரி இது பவித்திரமானது தான், இருந்தாலும் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது. அப்போ பகவானுக்கு நமக்கும் ஏற்பட்டுள்ள அந்த அனுபவத்தை எப்படி வெளிப்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த ரகசியத்துக்குள்ளே புகிற தகுதியுடையவர்கள் யாருன்னா அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான். இப்போ ரூப கோஸ்வாமி, இப்போ சனாதன கோஸ்வாமிலாம் இருக்காங்க இல்லையா, மகாத்மா 6 கோஸ்வாமிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ராதையினுடைய அந்தரங்க லீலைகளை கிருஷ்ணரோட பண்ண அந்த சல்லாபங்களை எல்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ நிறைய அந்த 6 கோஸ்வாமிகள் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. ராதா மாதவன் அவங்களுக்குள்ளே நடந்த அந்தரங்க சம்பாஷணைகள், அந்தரங்க லீலைகள் அதில் அதுக்குள்ளே எல்லோரும் பிரவேசிக்கக்கூடாதுன்னா நம்ம தகுதி இல்லைன்னு விலகிடணும். அதான் கரெக்ட். நம்மளாம் தாசனாக இருக்கிறது தான் பகவானோட. அந்த தாசனாக இருக்கிறதுலேயே நம்ம பக்தியில் சில விஷயங்களை இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் இருக்குது, கட்டுப்பாடு விதியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அதை தான் ஒரு குருவை ஆசிரிச்சா அவங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க, எதை மறைக்கணும், எதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது நான் என்ன சொல்கிறேன்னா, பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சு நமக்கு பகவான் அது போல் ஏதாவது தரிசனம் கொடுத்தான்னா, கனவுல தரிசனம் கொடுப்பான், ஏதாவது பண்ணால் அதை தான் நான் சொன்னேனே தவிர, இன்னும் பக்தியில் நம்ம முன்னேற்றம் அடையாது எவ்வளோ பேர் இருக்காங்க. அதை பார்த்தா 90% பக்தியில் நம்ம ஆரம்ப நிலையில் தான் இருக்கோம். நம்மளுக்கு என்ன ரகசியம் தெரிய போகுது, பகவான் நம்மளுக்கு உடனே கனவுல சக்கரம் தெரியுது, சங்கு தெரியுது அப்படின்னா நம்மளுக்குன்னா அந்தளவுக்கு தரிசனம் யாருக்காவது கொடுத்துருந்தான்னா சொல்கிறேன். அப்படி யாராவது ரேராக இருந்திருந்தா. ஆனால் நிறைய பேர் என்னென்னா பக்தியில் ஆரம்ப நிலையில் தான், ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன ரகசியங்களை மறைக்க வந்திருக்கு, ஏதோ குருமார்கள் சொன்னாங்க நாமா சொல்லி நாமா சொல்கிறோம், அவ்வளோதான். பாகவதம் படி சொன்னாங்க, பாகவதம் படிக்கிறோம், இதெல்லாம் என்ன ரகசியத்தை மறைக்க வந்திருக்கு, ஒன்றுமே இல்லை நமக்கு. அது மாதிரி அந்த முன்னேற்றம் அடைந்தவர்கள் சொல்கிறேன். இப்போ அதிதி தேவி அதிதேவி தேவி ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லை, அவளுக்கு பகவான் சொன்னார். அது மாதிரி அதனால் தேவகூதி அம்மா ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோம், அந்த அம்மாவுக்கு கபில வாசுதேவர் சொன்னார் இது போல் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம பாகவதத்தை படிக்கிறது பெரும் பாக்கியம். இதுவே சொல்லப்போனால் இதில் பக்தி வருது பற்றியா, இதில் ருச்சிகரமாக இருக்குது பற்றியா பாகவதம் படிக்கிறதுக்கு ஆசையாக, அதுவே ரகசியம்தான். சொல்லப்போனால் ஆரம்ப நிலையே ரகசியம்தான். இருந்தாலும் இது எல்லாருக்கும் இயற்கை, எல்லாருக்கும் பக்தி வருது, எல்லாருக்கும் பாகவதத்தில் இன்ட்ரெஸ்ட் வருது. அதனால தான் பாராயணம் பண்ணுறாங்க, புஸ்தகம் படிக்கிறாங்க, உபன்யாசம் கேட்குறாங்க, உபன்யாசம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பக்தி இல்லாமல் எப்படி பண்ண முடியும், ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எப்படி பண்ண முடியும். அப்போது அதுவே ரகசியம்தான். அவ்வளோ லேஸில் பாகவதத்துக்கே வந்துட முடியாதான். ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். சாதாரண ஆரம்ப நிலையில் பக்தியே சொல்கிறேன், ஆரம்ப நிலையிலே பக்தின்றதே ரகசியம்தான். ததங்கம் ச ரகசியம் அப்படின்ட்டு இதில் சதுஸ்லோகி பாகவத்தில் சொல்கிறார் இல்லையா, அந்த ரகசியன்றதுனால பக்தி தான், அங்கன்றதுனால கர்மா, அப்புறமா ஞானத்தை பற்றி சொல்கிறார். அப்போது கர்மாவுக்கும் ஞானத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் பக்தி. பகவத்கீதையிலே பார்த்தா ஆரம்பத்திலலாம் பார்த்தா கர்மயோகங்கள்லாம் சொல்லின்னு வருவார். நடுவில் 18 அத்தியாயம் இல்லையா, 18 யோகங்கள். அதில் நடுவில் 6 யோகங்கள் பக்தி. இந்த பக்தியை காக்கிறதுக்கு 2 மூடிகள் போல தான் கர்மயோகமும், பின்னாடி க்ஷேத்திர விபாக யோகம் அப்படின்னு தொடர்ந்து போனால் அது மோட்ச சந்நியாச யோகம் அப்படின்னு வரைக்கும் 18வது யோகம் வரைக்கும் பார்த்தா ஃபுல்லாக ஞான யோகம்.
ஆரம்பத்தில் 6 அத்தியாயம் வந்து கர்மயோகம், அதுக்கப்புறம் பார்த்தா நடுவில் 6 அத்தியாயம் பார்த்தா பக்தி யோகம், அதுக்கப்புறம் ஒரு 6 அத்தியாயம் பார்த்தா அதான் 6 யோகங்கள் பார்த்தா ஞான யோகமாக இருக்கும். அதுவும் கடைசியில் பார்த்தா பக்தியில் தான் முடிகிறார். மாம் ஏகம் சரணம் பிரஜான்னு பக்தியில் தான் முடிகிறார். அந்த ஞானமும் என்னிடத்தில் தான் முடிவடையுதுன்னு சொல்கிறார். அப்போது ஞானத்தை பிரதானமாக சொல்லக்கூடியது மற்ற 6 அத்தியாயங்களும் கடைசியில் இருக்கிற பகவத்கீதையில் இருக்கிற 6 அத்தியாயங்களும் ஞானத்தை பிரதானமாக சொல்லக்கூடியது. நடுவில் இருக்கிற 6 அத்தியாயங்களை பார்த்தா பக்தியை பிரதானமாக சொல்லக்கூடியது. ஆரம்பத்தில் சொல்கிறது கர்மாவை பிரதானமாக சொல்கிறது. அந்த கர்மாவும் பகவத் அர்ப்பணமாக என்ன அர்ப்பணமாக பண்ணணுன்றது தான் சொல்கிறார். அதான் விஷயம். எல்லாமே பக்தியில் தான் முடிக்கிறாரு. அது சரியாக ஒரு வைஷ்ணவர்கள் வாக்கில் பகவத்கீதை கேட்டு தெரிஞ்சுன்றவங்களுக்கு பக்தி யோகம் தான் முழுமையாகவே பகவத்கீதை பூரா அப்படின்றது நமக்கு புரியும். அது என்னென்னா கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கர்மா விஸ்தாரப்படுத்தி சொல்கிறார், ஞானத்தை விஸ்தாரப்படுத்தி சொல்கிறார் பகவத்கீதையில் அங்கங்கே பார்த்தா அப்படின்னும் போது நம்மளுக்கு என்னென்னா கொஞ்சம் குழம்பிட்டோம். ஆனால் பக்தர்கள் குழம்ப மாட்டாங்க, தெளிவாக இருப்பாங்க. முடிவு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நூலினுடைய முடிவு எப்பவுமே முடிவில் தான் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ பாகவத்துடைய முடிவுனா நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து முடிவில் மாம் ஏகம் சரணம் பிரஜா என சரணாகதி அடையிறது தான். அவள் மகாபாரத்துடைய முடிவுனா தேயோ நாராயண சதா, எப்பொழுதும் நாராயண தியானம் பண்ணிருக்கிறது தான் முக்கியம். அதான் முடிவு. அதுதான் வந்து பாகவதத்துலேயும் பார்த்தா ஜென்மலாப பரப்பும்சம் அந்தே நாராயண சா, அந்திமன்னா முடிவு என்னன்னா நாராயணனுடைய ஸ்மரணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் ராமாயணத்துலேயும் பார்த்தா ராம இது பிரச்சாரம் பார்ப்போம் அப்படின்னா ராமன்னு எல்லார் வாக்கில் ராமநாமம் வரணும், அதான் முடிவு, அதான் நோக்கம், ராமாயணத்துடைய நோக்கமே அப்படின்னு ராமாயணத்துலேயும் சொல்லியிருக்காரு. இப்படி ராம பக்தி பண்ணுறது தான். அப்போ எல்லாமே பக்தியில் தான் முடிகிறது. எல்லா புராணங்களும் பார்த்தா கடைசியில் பக்தியில் தான் முடிகிறாரு. பக்தியில் பிரதானமாக நாமசங்கீர்த்தனம் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் விஷயம். அங்கே சரணாகதின்றது பக்தி தான், நல்லா தெரியுது. அப்போ இது மாதிரி ஆரம்ப நிலையே பார்த்தோன்னா அதுதான் ரகசியம். எல்லா ரகசியங்களும் ஒரு ரகசியம் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதனால் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம், ராஜவித்யா தான் ராஜகுஹ்ய யோகம். என்னென்னா நம்ம நினச்சின்னு வரோம் அஷ்டாங்க யோக பயிற்சி தான் ராஜயோகம்னு சில பேர் சொல்லின்னு இருக்காங்க. அப்படி கிடையாது. பகவத்கீதையில் தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம். ராஜவித்யை எதுனா அதுதான் தலைமையான வித்தை. அதுதான் ராஜகுஹ்யம், ராஜ ரகசியம். குஹ்யம்னா ரகசியம்னு அர்த்தம். ராஜகுஹ்யம்னா எதுனா ராஜ ரகசியம் எதுனா அது பக்தி யோகம் தான் அப்படின்றத சொல்கிறார். அதுலேயும் முக்கியமான ஸ்லோகம் அனன்யஸ்சிந்த யந்தோமாம் ஏ ஜனா பத்யுபாசதே தேசாம் நித்திய அபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாம்யகம். இதுதான் முக்கியமான ஸ்லோகமாக சொல்லப்படுகிறது. அந்த ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் 9வது அத்தியாயம். கரெக்டாக 18 யோகத்தில் நடுவில் வர்றது 9வது. அந்த 9வது அத்தியாயத்தில் பார்த்தா ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். அதுலேயும் முக்கியமான ஸ்லோகம் எதுவும் சொல்லுவாங்கன்னா அனன்யஸ்சிந்தயந்தோமாம் ஏ ஜனா பத்யுபாசதே தேசாம் நித்திய அபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாம்யகம். உன்னுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துட்டு நீ எப்பொழுது அனன்ய சிந்தையோடு இந்த வழிபாடு, அப்போ தான் உனக்கு க்ஷேமமாக இருக்க முடியும், உனக்கு பாதுகாப்பு, அது உனக்கு மோட்சத்துக்கு வரையும் உனக்கு எல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு பகவான் நான் வகிக்கிறேன், நான் பார்த்து உன்னை வழி நடத்துகிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார் கீதையில். இப்போ இந்த ஸ்லோகங்களை படிக்கும்போது நம்ம சாரத்தை எடுத்துக்கணும். எப்போவுமே சாரம் என்ன அப்படின்னா பக்தி தான் சாரமாக சொல்லப்படுகிறது. இதில் வந்து குழப்பமே கிடையாது. பகவத்கீதையில் கர்மாவும் சொல்லியிருக்கு, பக்தியும் சொல்லியிருக்கு, ஞானமும் சொல்லியிருக்கு. ஆனால் வந்து பார்த்தா தியானத்துடைய நோக்கமும் ஞானம்தான். இதுதான் அந்த தியானமும் யாருன்னா பகவானை தியானம் பண்ணுறது தான். அதுவும் பக்தி தான் சொல்லியிருக்குது. அதனால தான் 6வது அத்தியாயத்தில் சொல்லி யோகினாம் அபி சர்வேஷம் மத்கதேன் அந்தராத்மனா. யோகிகளுக்குள் சிறந்தவன் யாருன்னா என்ன அந்தராத்மாவை வச்சு மத்கதேன் அந்தராத்மனாக என்ன அந்தராத்மாவை வச்சு வழிபடுறவன் தான் சிறந்தவன் அப்படின்னு அதே தியான யோகத்திலே சொல்லியிருக்கார் பகவான் 6வது அத்தியாயத்தில் கீதையில். அப்போ எல்லாமே பார்த்தா பக்தி யோகம் தான் சாரம். நீ தியான அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணாலும் சரி, ஞான யோக பயிற்சி பண்ணாலும் கர்ம யோகம் பண்ணாலும் சரி, எல்லாம் பகவதர்ப்பணமாக பண்ணால் தான் வாசுதேவ கிரியான கர்மயோகம். கர்மயோகம்னு பார்த்தா வாசுதேவ பரவ தர்மமும் கர்மயோகம் தான். அப்படின்னா தர்மங்களை கடைப்பிடிக்கணும். வாசுதேவ பரவ தர்மம். அப்போ வாசுதேவ பரம் ஞானம். வாசுதேவனை உயர்வாக கொண்டது தான் ஞானம். ஞானத்தின் நோக்கமும் பார்த்தா வாசுதேவன் தான். பாகவத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு. அப்போது வாசுதேவ பரோ கிரியான்று வாசுதேவ பரோ தர்மம்னு சொல்லியிருக்கு. கடைசியில்னா வாசுதேவ பராகதி, வாசுதேவன் தான் உயர்ந்த கதி. அப்போ நாராயண பராகதின்னு இன்னொருத்தல் சொல்லியிருக்கு. இப்போ வாசுதேவ பராகதி அப்படின்னு பகவான் தான், வசுதேவ புத்திரனாய் கிருஷ்ணன் தான் பரகதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் வாசுதேவ சர்வமிதி. ஞானவானுக்கே
ஞானத்தை அடையணும், ஞான யோகத்தை பயிற்சி பண்ணுறவனுக்கே வாசுதேவன் எல்லாம் தெரிஞ்சால் தான் அவனுக்கு அதுதான் கடைசி ஜென்மாவாகுமா. இல்லை ஞானம் என்ன பகுனாம் ஜென்மனாம்தே, வெறும் ஞானத்தில் மட்டும் வெறும் வரட்டு வேதாந்தம் பேசியிருந்தா இன்னும் பல ஜென்மங்கள் ஆகும், சீக்கிரமாக முடியாது. யார் வாசுதேவ சர்வமிதி வாசுதேவன் தான் எல்லாமே முடிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும் அவன் அதுவே கடைசி ஜென்மம், அவ்வளோதான். அதான் சொல்கிறேனே, பகுனாம் ஜென்மனாம் அந்தே, பகுனாம் பல ஜென்மங்களாக ஞானத்தில் பிரயாசம் பண்ணுறான், வரட்டு வேதாந்தம் பேசின்னு இருக்கான்னா அது கட்சியில் அவன் புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவன் பல பிறவிகள் எடுத்துனே தான் இருக்கணும். எப்போ அந்தேன்னா அப்போ முடிவான ஜென்மானா வாசுதேவ சர்வமிதி அப்படி தெரிஞ்சுக்கினான்னா அவன் மகாத்மா துர்லபகா, அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஆத்மா கிடையாது, அவன் மகாத்மாவான், பரமாத்மா நிலையை அடையிறதுக்கு தகுதியானவன் தான். மகாத்மா துர்லபகா அப்படிப்பட்ட கிடைக்கிறது ரொம்ப துரதிர்ஷ்டம், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது பெரிய அதிர்ஷ்டம். அது அப்படியேப்பட்ட மகாத்மா கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் பார்த்தா விஷ்ணு பக்தியில் இப்போ ஞானத்தை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. பெரிய பெரிய மகாத்மாக்கள், பெரிய பெரிய சாமியார்லாம் பார்த்தா ஞானத்தை பற்றி நிறைய பேசுங்க, அது அப்படி இந்த ஆத்ம ஞானம் அப்படி இதுவும் பெருசாக பேசுகிறாங்க. ஆனால் பக்திக்கு வர மாட்டேன்றாங்க, பக்தி லைட்டாக தொட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். இல்லாட்டி அஷ்டாங்க யோக பயிற்சி பற்றி தான் இன்றைக்கி கலிகாலத்தில் இப்போ நடக்குது இல்லையா. நிறைய பேர் தீட்சை கொடுக்குறேன், நான் அஷ்டாங்க யோக பயிற்சி ஹடயோகம் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த அஷ்டாங்க யோக பயிற்சி அப்போ ஞான யோகம்னா இந்த ஞானத்தை அடையணும், இது அப்படி அடையணும், அதை பற்றி நிறைய விஸ்தாரமாக பேசுகிறாங்க இல்லையா. அவங்களாம் கூட கட்சியில் பார்த்தாங்கன்னா கிருஷ்ண பக்தி மட்டும் லைட்டாக தொட்டுப்பாங்க, ஆனால் கிருஷ்ண பக்தி வரமாட்டாங்க. அதான் சொல்கிறேன், ஏன்னா வந்துட முடியாது அவ்வளோ லேஸில். கிருஷ்ண பக்தின்றது ரொம்ப துர்லபம். அதான் மகாத்மா துர்லபகா அப்படின்னா பக்திக்கு வர்றது ரொம்ப ரொம்ப துர்லபம். இன்றைக்கி இருக்கிறாங்களே எவ்வளோ பேர் ஞானத்தை பற்றி பேசுகிற, நெத்தியில் நாமம் போட மாட்டாங்க, அவங்க ஒன்றுமே இல்லாமல் இந்த நெத்தியில் திருநூறு கூட வைக்க மாட்டாங்க சில பேர்லாம். அது மாதிரி எல்லாமே அத்வைதம், எல்லாமே பரம்பொருள், எல்லாமே ஜோதி அப்படின்னு ஆன்மீகவாதிகளே எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா. அது மாதிரி பார்த்தா எதுவுமே இருக்க மாட்டாங்க. சில பேர் திருநீறு குங்குமம் வச்சுருப்பாங்க, சந்தனம் பூசியிருப்பாங்க. அது மாதிரி சில சாமியார்கள் எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அது நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி சாமியார்கள் எல்லாம் விஷ்ணு பக்தி பாடுறவங்க யாருன்னா ரொம்ப கஷ்டம். விஷ்ணு பக்தி பண்ணுறது கிடைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் கிடைக்கணும்னா ஸ்ரீ அண்ணா மாதிரி, மகாராஜ சத்குரு முரளிதர் சுவாமிஜி மாதிரி, சில பிரபுபாதர், பானுசாமி மாதிரி, ஜெயபத மகாராஜ், இது மாதிரி மகான்கள் யாரோ சில எங்கேயோ கோடியில் ஒருத்தர் தான் கிடைக்கிறாங்க, இல்லாட்டி கிடைக்க மாட்டாங்க. அதனால் பக்தின்றது ரொம்ப ரகசியமானது அப்படின்றது நம்ம இதிலேயே புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. நம்ம எதுக்கு ஆரம்பித்தோம், பக்தர்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். மற்ற ஞானிகள் யோகிகள்லாம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம அதுக்கு தான் பெருசாக யோகிகள் எங்கன்னா கிடைப்பாங்கன்னா மலை அடிவாரத்தில் கிடைப்பாங்களா, எங்கன்னா கொல்லிமலையில் கிடைப்பாங்களா, சித்தர்கள் கிடைப்பாங்களா அப்படின்ட்டு பர்வதமலையில் கிடைப்பாங்களா, திருவண்ணாமலையில் கிடைப்பாங்களா நம்ம போய் தேடுறோம். எங்கன்னா யோகிகள் கிடைப்பாங்கன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா இமயமலையில் கிடைப்பாங்களா, ஹரித்வாரில் கிடைக்கும், அங்கே ஓடுறோம் மகான்களை பார்க்கலான்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பக்தர்கள் கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப துர்லபம். யோகிகள்லாம் கிடச்சிடுவாங்க, ஞானிகள்லாம் கிடச்சிடுவாங்க. ஆனால் அது பக்தி இல்லாத ஞானம் பிரயோஜனப்படாது. நைஷ்கர்மியம் அச்சுத பாவ வர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம். அமலமான ஞானம் கூட பக்தி இல்லைன்னா சோபிக்காதான். என்ன சோபிக்காது. நைஷ்கர்மியம் கர்மாலாம் விட்டு சுத்தமான ஞானத்தில் பிரகாசிக்கிறான்னு என்ன தான் ஞானத்தை பேசினாலும் கிருஷ்ணனை விட்டுட்டு நீ வரட்டு வேதாந்தம் பேசியிருந்தா அது வரட்டு வேதாந்தம் தான் அப்படின்னா அது எடுபடாது. ஆனால் வெல்லம் போட்டு மாவு, வெறும் மாவு சாப்பிட்றது, வெள்ளம் போட்டு மாவு சாப்பிட்ற மாதிரி சும்மா அந்த பக்தி சொல்லி பாரு, சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த மாவு இன்னும் கவலமாக சாப்பிடும் போல ஆசையாக இருக்கும். அதுதான் பக்தி. அந்த கிருஷ்ண பக்தியோடு பிரகாசித்தா தான் அது சோபிக்கும். இப்போது சதாசிவ பிரம்மேந்திரால் கை வெட்டினது கூட தெரிலன்னு சொல்லுவாங்க. ஆனால் கட்சியில் பார்த்தா கிருஷ்ணனை பற்றி தான் பாடியிருக்காரு. அத்வைதம் அப்படியே பார்த்தா அத்வைதம் இஷ்டர். ஆனால் ஏன் கிருஷ்ணனை பற்றி, கிருஷ்ணங்களை வந்தால் தான் அது சாத்தியமாகும், சபலமாகும். அதனால தான் அவர் கைவெட்டினா கூட தெரியல. அந்த ஞானம் சித்திச்சிட்டு, ஞானம் சித்திக்கும். பக்தி இல்லாத ஞானம் சித்திக்காது. அந்த ஞானத்துக்கும் பலன் கொடுக்குறோம் யார், பகவான் கிருஷ்ணன் தானே. அப்போ கர்மாவுக்கும் பலன் கொடுக்குறோம் கிருஷ்ணன் தானே. அதனால் நம்ம எல்லாமே தியானத்துக்கு நீ அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணி மூச்சு பிடிச்சின்னு உட்காந்துக்கோ. அஷ்டமாக சித்திகள் ஒன்றா கை கொடுமே தவிர மோட்சம் அடைய முடியாது அவங்களால. மோட்சம் ஒன்றுனா மோட்ச நாயகன் யாருன்னா அதான் கைவல்ய பதையே நமக அப்படின்ட்டு குந்திதேவி சொல்கிறாங்க இல்லையா. கைவல்யத்துக்கு பதி யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா தான், பகவான் தான். பகவான் வந்தால் தான் மோட்சம் கொடுப்பான். அப்போ கைவல்ய பதையே நமக, கைவல்ய பதியாகிய கிருஷ்ணனை விட்டுட்டு
நீ அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணியிருந்தால் மட்டும் என்னென்ன காலம்தான் விரயமாகும். அநேக ஜென்ம சம்சித்தாக, அவங்களுக்கு அநேக ஜென்மம் ஆகுமா. எப்போ யோகினாம் அப்படி சர்வேஷம் மத்கதி அந்தராத்மனா, என்ன அந்தராத்மாவில் வச்சு வழிபடுறானோ அவனுக்கு அதுவே கடைசி ஜென்மம். அவ்வளோதான். அது கூட தியான யோகம் கூட பக்தியோட அதான் யோகினா பிரம்மசித்தையே, அந்த பிரம்மசித்தி அடையணும்னு சொன்னால் அவர்களும் பக்தி பண்ணணும் அப்படின்னு கபில வாசுதேவனும் சொல்கிறார். எவ்வளோ பிரமாணங்கள் இருக்குது. சரி, அதனால் பக்தி நம்ம ஆரம்பத்தில் பண்ணுறோமே, இதுவே ரகசியம்தான். சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து பலனை கடிச்சிட்ட பிறகு நம்ம சாதனை பண்ணுறோம். பக்தர்கள்லாம் எப்படின்னா, இவன் ஞானிகள்லாம் வந்து தேடின்னு இருக்காங்களாம், ஞானத்தில் தேடுறாங்களாம். பகவான் யார், பகவான் யார். நேத்தி இந்த அன்னமய சரீரம் நான் இல்லை, பிராணமய சரீரம் நான் இல்லை, மனோமய சரீரம் நான் இல்லை, ஞானமய சரீரம் நான் இல்லை, இதுக்கு அப்பாற்பட்டது ஆனந்தமய சரீரம் அப்படின்னு தேடின்னு இருக்காங்களாம். யார்? ஞானிகள்லாம். எனக்கு இந்த ஸ்லோகத்தோடு உபநிஷத்துக்களில் சொல்லியிருக்கு. அன்னமய சரீரம் பிராணமய சரீரம் உபநிஷத்தில் ஸ்லோகமாக சொல்லியிருக்கேன். எனக்கு அது வேணாம். நம்ம தமிழ்லேயே ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த ஸ்லோகம் தெரியாது. அதான் உண்மை. ஸ்லோகம் தெரிஞ்சால் நம்ம சொல்லிடுவேன். அது வந்து இல்லைன்னா அன்னமய சரீரம் பிராணமய சரீரம் மனோமய சரீரம் அப்படின்னு ஸ்லோகம் எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் இல்லை. அது உபநிஷத்தில் போனால் தெரிஞ்சிடலாம். ஆனாலும் ஆனந்தமய சரீரம் தான் நம்மள, அந்த ஆனந்தமய சரீரம் தான் நாம்ன்றது உணர்றது தான் ஞான யோகமே. இது தேடின்னு இருந்தால் என்றைக்கு அந்த ஆனந்தமய சரீரத்தை நீ அடையிறது? பகவான் தானே ஆனந்தம், சச்சிதானந்தன் தான் பகவான் தானே, கிருஷ்ணன் தானே. சச்சிதானந்த ரூபாய விஸ்வத்பத்தி ஆதி ஹேதவே தாபத்ரய விநாச ஸ்ரீ கிருஷ்ணாய வயம். ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கா, ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அந்த ஆனந்தமயமான சச்சிதானந்தமயமானவன். அந்த ராதகிருஷ்ணன் தான் சச்சிதானந்தமயமான ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ராதகிருஷ்ணனை புறம் தள்ளிட்டு நீ பாட்டுக்கு தேடுறேன்னா தேடுறேன் இன்னும் கிடைக்கல தேடின்னு இருக்கிறேன். நீ தேடினே தான் இருக்கணும். யார்? ஞானிகள். இந்த அன்னமய சரீரம் நான் இல்லை, பிராணமய சரீரம் நான் இல்லை. அப்போ அடுத்த வேலை பசி எத்த மறுபடியும் அன்னமய சரீரத்தை வந்துடுவார் அவர். ஆமாம், சாப்பிட்றதில்ல வயிற்றுக்கு. பிராணனுக்காக தானே, பிராணன் பசி, பிராணனுக்கு தான் பசி, தேகம் புஷ்டியாகுது அதனால். அப்போ அன்னமய சரீரத்தை இறங்கிட்டியா, மறுபடியும் அன்னமய சரீரம் நான் இல்லை, பிராணமய சரீரம் மனோமய சரீரம் ஞானமய சரீரம் நான் இல்லை, ஆனந்தமய சரீரம் அந்த நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு மனசால் உயர்த்திக்கலாம். மறுபடியும் என்னென்ன பசி எடுக்கும், தாக்கம் எடுக்கும், உடம்புல எதாவது வெளியேற்ற உடனே அது காயத்தை புண்ணு ஆற்றிக்கணும் வரும்போது தேகம் அபிமானத்தை இறங்கிட்டியே. அப்போ இது இறங்கணும். இது வந்து என்னென்னா பாட்டப்படலை யார்? ஞானிகளுக்கு. அப்போ நேத்தின்னு தள்ளி பார்க்குறேன், மறுபடியும் ஒட்டிக்குது, மறுபடியும் நேத்தி இது அன்னமய சரீரம் நான் இல்லை அப்படின்னு நேத்தி. இது கிடையாது. பிராணமய சரீரம் நான் இல்லை, நேத்தி. இந்த இந்திரியங்கள் நான் இல்லை, கண் இல்லை, நான் மூக்கு இல்லை, வாய் இல்லை, இந்த உடம்பு இல்லை, நான் இருதயம் இல்லை, அதுக்கு மேலே இருக்கிற ஜீவாத்மாவாகிய நான் அந்த பரமாத்மா அப்படியே அம்சம் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நேத்தி தள்ளின்னு போனால் அது மறுபடியும் மறுபடியும் தேகாபிமானம் வரும்போது மறுபடியும் கீழே விழுந்துடும். இந்த தேகாபிமானத்துக்கு வந்துடும். இது நேத்தி இது நான் இல்லை, இந்த உடம்பு நான் இல்லை, கண்ணு நான் இல்லை, மூக்கு நான் இல்லை. எத்தனை நாள் நீ போல் அபியாசம் பண்ணியிருப்ப? ஒரு தடவை சொன்ன உடனே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நிற்கணும். அப்படின்னு அந்த மகா வாக்கியத்துக்கு இணங்க தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அதுபோல் எல்லாம் அந்த நிலைக்கு நிற்கணும்னா சாத்தியப்படாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாதனை பண்ணுறாங்க, அதை தேடுறாங்க, அந்த பரம்பரையில் தேடுறாங்க. அப்போ யோகிகள் என்ன பண்ணுறாங்க? இருட்டில் இறைவனை தேடுறாங்க. கண்ண முடியுன்னு இருட்டில் இறைவனை தேடுறாங்க. ரொம்ப நாள் அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணுறாங்க. குண்டலினி தீட்சை வழியாக பிரம்மரந்திரம் வரைக்கும் உயரத்துக்கு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரம் விசுத்தி, ஆக்ஞா சக்கரம், அனாகதம் விசுத்தி ஆக்ஞா சக்கரம், இப்படி அப்புறமா பிரம்மரந்திரம் உச்சந்தலையில். அது வரைக்கும் அந்த குண்டலினி சக்தி மேலே இடைகளை பெண்களை மாற்றி மேலே எழுப்பணும் அப்படின்னு இருக்குது இல்லையா. தலைக்கீழே குண்டலினி சக்தி தலைக்கீழே இருக்குது இல்லையா. அது மேல்முகமாக திருப்பி அது அந்த குண்டலினி சக்தி பாம்பு அது மேல்முகமாக திருப்பி அவன் தான் சக்தி, அவன் மேல்முகம் திருப்பணும் இல்லையா. அதுக்கு உடம்புலாம் கொதிச்சிடும். மூலாதாரம் நிலையிலேருந்து மேலே எழுப்பத்துக்கு சுவாதிஷ்டானத்துக்கு ஏற்றத்துக்கே கொதிச்சு விடும் உடம்புலாம். அப்படியே உடம்பு எரியும். அவ்வளோ வெப்பத்தில் நீ தவம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. யோகன்றது தியானன்றது அந்த குண்டலினி தீட்சை மேலே ஏற்றுறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. உடம்புலாம் எரியும், உடம்புலாம் சுடும், கொதிக்கும். அந்த இடத்துல உட்காந்தா அந்த இடத்துல அவன் உட்காந்து எழுந்து போனால் அந்த இடம் வந்து அப்படி அனலாக பறக்குமா. அதே மாதிரி வேதம் ஓதுறவங்களுக்கும் பார்த்தா அவங்க உட்காந்து இடம் அந்த குதம் உட்காந்த இடம் அப்படி கொதிக்குமா.
அதனால் தியானம் பண்ணுறவங்க உடம்பை பார்த்தா அவர் உட்காந்த இடத்துல பார்த்தா அப்படி கொதிக்கும், அவ்வளோ அனல் பறக்கும். அதனால் குண்டலினி சக்தி, அந்த சக்தி ஜடராக்னி தானே, அந்த ஜடராக்னியாக இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி நீ மேலே எழுப்புறோன்னா சாதாரண விஷயம் இல்லை, அப்படியே அனல் பறக்கும். அது வெப்பத்தை அதிகமாக்குற உடம்புலாம். அப்போ தான் உடம்பு பார்த்தா அந்த தேஜஸ், அந்த தியானத்தில் நிஷ்டையாக இருக்கிறவங்க பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். நிறைய நியமங்கள், யம நியமங்கள்லாம் கடைப்பிடிச்சா தான் எத்தவொடனே தியானம் சித்திச்சிட்டாது. இப்போ நான் சொல்கிறது வந்து 7வது நிலை தியான நிலை, அப்போ 8வது நிலை சமாதி நிலை. அந்த நிலை சித்திக்குன்னா அதுக்கு உடம்பு அவ்வளோ வருத்தணும், பசி தாகத்தை அடக்கணும். யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய அப்படின்னு கீதையில் பகவான் சொல்லியிருக்கான். சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணணும், தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும், ஆகாரத்தை கண்ட்ரோல் பண்ணணும், பிரம்மச்சரியத்தை கண்டிப்பாக முக்கரணங்களாலும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், சத்தியத்தை முக்கரணங்கள் கடைப்பிடிக்கணும். நிறைய யம நியமங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் யம நியமே 10, 12 ஒன்று 10, 12 இருக்குது. அப்போ பிராணயாமம் 3 விதம் 5 விதம்லாம் இருக்குது. அதெல்லாம் கடைப்பிடிச்சி கரெக்டாக அந்த பிராணனை அடக்கி அப்படி கரெக்டாக, ரொம்ப கஷ்டம் அது, போகாதூருக்கு போகிற பாதை அது, நம்மளுக்கு தெரியாத விஷயம் அது. சொல்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ திணறுதே, அது செய்து பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் அப்படிப்பட்ட யோகேஸ்வரர்கள் இருந்திருக்காங்க நம்ம நாட்டில், நம்ம தேசத்தில், நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ யோகேஸ்வரர்கள் இருந்திருக்காங்க. அதை பண்ணுறவங்க தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு கலிகாலத்தில் அந்த சாமர்த்தியம் உள்ளவர்கள் நிறைய பேர் கிடையாது. முக்கியமாக இப்போ நம்ம ஏன் நம்மளுக்கு நோய்கள்லாம் வருது, பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்காதனால தான் சுலபமாக நம்மளுக்கு பிபி சுகர்லாம் அட்டாக் ஆகுது. அதனால் அதுதான் அந்த வீரியம் தான் நமக்கு பலமே. அதாவது சொல்கிறேன்னா காமத்தை அடக்கணும் கண்டிப்பாக, அந்த வீரியம் தான் நம்மளுக்கு பலம். வீரியம் இருந்தால் ஆயுசும் நீடிக்கும். எல்லாத்துக்கும், எல்லா பலத்துக்கும் மூலாதாரம் அந்த வீரியம் தான். அந்த ஆன்ம பொலிவு ஏற்படணுன்னாலும் எல்லாத்துக்குமே அந்த விந்து ஆகிய வீரியம் தான். அதை மட்டும் ஒரு மனுஷன் இழக்கக்கூடாது. அது இழந்துட்டால் அவனுக்கு எல்லா ஈஸியாக மற்ற நோய்களும் அஃபெக்ட் ஆகிடும். ஈஸியாக உள்ள எல்லா நோய்களும் வந்து அஃபெக்ட் ஆகிடும். அதனால தான் நம்மளுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு கண் மங்கலாகிறது, சரியாக தெரில, அது இதுன்னு பல கோளாறு பல பலவீனங்கள், நரம்பு தளர்ச்சி, கண்ணு கோளாறு, அந்த கோளாறு, காது மந்தமாகிறது, போல நிறைய பலவீனங்கள்லாம் எதனால் ஏற்படுதுன்னா அந்த விந்தை விட்டவன் நொந்த கேட்டான்னு சொல்லலை, அந்த வீரியத்தை இழந்ததுனால தான். அந்த வீரியத்தை கண்ட்ரோல் பண்ணால் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். அப்படி எவன் கண்டுபிடிக்கிறானோ அந்த பிரம்மச்சரியம் தான், அந்த வீரியம் தான் அவனுக்கு ஜோதியாக மாறும். அதான் நாத விந்து கலாதி நமோ நமக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் திருப்புகழில். அந்த நாதமும் அதுதான் நாதம், அதுதான் விந்து, அந்த விந்து தான் நாதமாக மாறும். அது சப்த பிரம்ம வடிவத்தில் நம்ம கடல் ஓசெல்லாம் இங்கேருந்தே கேட்கும். நமக்கு எங்கேயோ தூரத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் இங்கேருந்து தூரத்தை விஷயத்தை கிரகிக்க முடியும். எங்கேயோ நடக்கிற விஷயத்தை இங்கே உட்காந்து பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சித்திகள்லாம் எதனாலுன்னா அந்த அந்த பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சா தான் அதுக்கு விந்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அந்த வீரியத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. உன்னுடைய பிரம்மச்சரியம் வந்து உன் உடம்பு தேஜஸை பிரகாசிக்க செய்யும். உன்னால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அதான் சொல்கிறேன், சம ஆதியாகிய பரம்பொருளோட இறைவனுக்கு சமமாக தன்னை ஜெயிக்கிறான். இப்போ இரண்யகசிபுலாம் வந்து தன்னையே இறைவனாக்கி கொண்டா அவனுக்கு அந்தளவுக்கு தபஸ் சக்தி, அந்த யோக பலன், அந்த யோக சித்தி அந்தளவுக்கு அடைஞ்சிருக்கான். அந்த பிரம்மச்சரியத்தை ஒருத்தன் கடைப்பிடிச்சிட்டான்னா அவனுக்கு வந்து அந்த யோக சித்திகள் அவனுக்கு தன்னாலே கைகூடும். அவன் பிரம்மதேவரெலாம் கேட்ட வரவங்களை கொடுத்து தான் ஆகணும். அவங்களாம் அந்த யோகத்துக்கு வசப்பட்டவர்கள், அந்த தபஸுக்கு வசப்பட்டவர்கள். அப்போ அந்த தபஸ் சக்திக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இறைவனே காத்திருந்து தான் வந்து வதம் பண்ண முடியும். நினச்ச போது வந்து வதம் பண்ண முடியாது. அப்போ அவன் நிறைய பாவங்கள் பாவம் பண்ணி அவன் சக்தி தவசக்தி குறைஞ்சாதான். அப்போ தான் ராவணனானாலும் சரி, இரண்யகசிபு அந்த தவசக்தி பெற்றவர்கள் அவங்களாம். அப்போ எப்போ இவன் காமத்தில் விழுந்தானோ ராவணன், அவன் அது பிறகு தான் பலவீனம் அடைஞ்சான். அப்போ தான் அவனை கொல்றதுக்கு சமயம் பார்த்து பகவான் வந்து வதம் பண்ணார் ராமச்சந்திரமூர்த்தி. இல்லைன்னா அவனை ஒன்றும் பண்ண முடியாது, ராவணனை அசைக்க முடியாது. ஏன்னா அந்த பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கும் போது நான் இமயமலையே தூக்கினான், இமயமலையை அசைச்சு பார்த்துட்டான் ராவணன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரம்மச்சாரி அவன், அப்படியேப்பட்ட ஒரு தபோனிஷ்டன், அப்படியேப்பட்ட ஒரு அக்னிஹோத்ரி. அவனை மாதிரி தவம் பண்ணவங்க யாருமே கிடையாது. அப்படி தவம் பண்ணியிருக்கான். அவன் தானே ஹிரண்யகசிபுவன் தான். அப்படியேப்பட்ட பயங்கரமான ஓரமான தபஸ்வி அவன். ஆமாம், பிரம்மதேவர் அதனால தான் கேட்ட வரவங்களை கொடுத்தாரு. ஏன்னா அவனுக்கு அதுக்கு எலிஜிபிளாக இருந்தான் அவன். அந்த தகுதியுடையவனாக இருந்தால் தான் அந்த வரங்கள் கொடுக்க முடியாது. நம்மளாம் போனால் பிரம்மதேவர் வரம் கொடுத்துருவாரா? அப்படிலாம் கொடுக்க மாட்டார். அதுக்கான தகுதியுடையவனாக இருக்கணும். கும்பகர்ணனும் அப்படிப்பட்ட தகுதியுடையவன், ராவணனும் அப்படிப்பட்ட தகுதியுடையவன், சொல்லவே வேணாம். விபீஷண பூர்ண தகுதியுடையவர், எந்த கேட்டாலும் கொடுத்துருப்பார் அவர் பிரம்மதேவர்.
ஆனாலும் அவன் தர்மத்தில் புத்தி வேணும்னு கேட்டார் யார், விபீஷ்ணன். அது மாதிரி இந்த இரண்யகசிபு இரண்யாக்ஷம் அப்படிப்பட்ட தவத்தில் சிறந்தவர்களாக அதுக்கு எலிஜிபிளாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சாங்க. அந்த தபசக்திக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அப்போ இவங்களாம் வந்து என்னென்னா பிரம்மதேவரை தான் வழிபடுவாங்க, சிறு தேவதை. அதுவும் ரொம்ப நாள் தேடி அவன் பகவான் கிடைச்சான். இப்போ நான் எதை சொல்ல வந்த மாதிரி இப்போ எங்கே மாறிச்சு பாரு, ட்ராக் மாறிச்சு பாரு. நான் பக்தி யோகத்தை பற்றி சொல்ல வந்தேன், இப்போ தியான யோகத்துக்கு போயிட்டோம். இருந்தாலும் இது தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். அப்போ என்ன பண்ணணும் நாமன்னா, அந்த அப்போது இவங்களாம் எப்படின்னா பலன் கிடைக்கிறதுக்காக தேடுகிறார்கள். தபஸ் பண்ணுறவங்க, யோகம் பண்ணுறவங்க இவங்களாம் தேடுறாங்க. ஞானம் நேத்தின்னு அதை தள்ளி அதை பார்க்கணுன்ட்டு அவங்களாம் தேடுறாங்க, பகவானை தேடுறாங்க, ஞான யோகி தேடுறாங்க, தியான யோகியும் தேடுறாங்க. தியானத்தில் இருட்டில் தேடுறாங்க, அவங்க கண்ண முடியுன்னு இருட்டில் இறைவனை தேடுறாங்க. இது யோகத்தில். ஆனால் பக்தர்கள் என்னன்னா பலன் கிடைச்சிச்சு, கிருஷ்ணன் தான் பரமாத்மா தெரிஞ்சிச்சு. அந்த பலன் கிடைச்சிட்ட பிறகு சாதனை பண்ணுறாங்க. என்னென்னா பகவானுடைய நாமங்களை கீர்த்தனை பண்ணுறது, பகவான் கதைகளை கேட்குறது. ஏன்னா கிருஷ்ணன் தான் இறைவன் தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு. இவங்க இறைவனை தேடுறாங்கப்பா. யார்? தியான யோகிகள், ஞான யோகிகள் இறைவனை தேடுறாங்க. ஆனால் பக்தர் என்னென்னா பகவான் பலன் கிடைச்சிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, சாதனை பண்ணுறாங்க, பகவானுக்கு தொண்டுகள் பண்ணுறாங்க. அப்புறம் நான் கிருஷ்ணன் தான் பரமாத்மா தெரிஞ்சு போச்சு, பலன் கிடைச்சாச்சு. கிருஷ்ணன் தான் பரமாத்மா தெரிஞ்சு போச்சு, அவன் தான் ராமன் தான் பரமாத்மா தெரிஞ்சு போச்சு, பகவான் தான் தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணணும், அவன் நாமத்தை சொல்லி ஆராதனை பண்ண வேண்டியது தான். நாங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தான் கிருஷ்ணன் யார் தெய்வம் தெரியுமே, எங்களுக்கு தான் ராமச்சந்திர பரபிரம்மனே நமகன்னு சொல்லியிருக்காங்களே மகான்கள்லாம். ராமச்சந்திரன் தான் பரபிரம்மன் சொல்லியிருக்காங்களே. அப்போ எனக்கு அது போதுமே, அந்த நான் ராமநாமா சொல்லியிருந்தால் போதுமே, பகவான் திருப்தி அடைஞ்சிடுவார். எங்களுக்கு பலன் கிடைச்ச பிறகு நாங்கள் சாதனை பண்ணுறோம். அப்போ எது தைரியம்? அதாவது இப்போ ஒரு மாடியில் படி ஏறுறான்னா ஏறுறவங்களுக்கு தான் கஷ்டம், ஏறிட்டவனுக்கு கஷ்டம் கிடையாது. படி மேலே ஏறிட்டானா அங்கேருந்து நான் இறங்கிறதுக்கு ஈஸி. கடற்கன்னு ஒரு படியில் ஏறுறது தான் ரொம்ப கஷ்டம், படியில் இறங்கிறதுக்கு ஈஸி. படியில் இறங்குற மாதிரி நம்பலாம் பக்தி யோகம் பண்ணுறவங்களாம் சுலபமாக. அதாவது என்னென்னா பகவான் கிடைச்சிட்டான், மாடி ஏறியாச்சு, மாடியில் என்ன இருக்குன்னு தெரியும் எனக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அதுக்கு பகவானுக்கு நன்றி சொல்கிறதுக்காக நாம், எனக்கு நீ கிடைச்சப்பா அப்படின்னு நன்றி சொல்கிறதுக்காக நாம் அவனுக்கு தொண்டு செய்கிறோம். அப்போ பக்தி மார்க்கம் அதனால தான் ரகசியம்னு சொல்கிறது. ஏன்னா இது எல்லோரும் வந்து இது பலன் கிடைச்சிது அவ்வளோ லேசில் தன்னை பகவான் குத்துற மாட்டாங்க எல்லாருக்கும். அதுக்கு தகுதியானவங்க தானே பகவான் தன்னை கொடுப்பான், அப்படியேப்பட்ட எளிமையானவங்க அப்படியேப்பட்ட. அப்போ பக்தர்களாக அவர் தான் ரொம்ப ரொம்ப பெரும் பாக்கியசாலிகள். ஆமாம், பூரி பாக்கிய அஹோ பாக்கியம் அருஹோ பாக்கியம் நந்தகோப விஜோகசாம் என்மித்ர பரமானந்தம் பூர்ண பிரம்ம சனாதனம். அந்த பூர்ண பிரம்ம சனாதனமாகிய பரபிரம்மே வந்து என் மித்திரம் நண்பனாக கிடைச்சிருக்கேன்னு. அஹோ பாக்கியம் அருஹோ பாக்கியம், என்ன பாக்கியம் பண்ணியிருக்காங்க பார். யார்? இந்த நந்தகோப பிரஜோகசாம், நந்தகோப மகாராஜனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த பிரஜவாசிகள் எல்லாமே என்ன பாக்கியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யார்? பிரம்மதேவ ஸ்தோத்திரம் பண்ணுறதில் சொல்கிறார் இல்லையா 10ஆம் ஸ்கந்தத்தில். அப்போது பூரி பாக்கிய புஞ்ச, அந்த பூரி புண்ணிய புஞ்சா, அந்த புண்ணியத்தை மூட்டை கட்டின்னு வந்துருக்காங்களாம். அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காங்களாம், அவ்வளோ தபசு யாகம் எல்லாம் பண்ணியிருந்தால் தான் அவ்வளோ புண்ணியங்களை சேர்த்து வச்சுருவங்க தான் பக்திக்கு வர முடியும். பக்தியிலேயே கண்டிப்பாக பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். யோகிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லோரும் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சா தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக உடம்பையாவது பாதுகாத்துக்கலாம். உடம்புல மற்ற நோய்கள்லாம் வந்து சுலபமாக அஃபெக்ட் ஆகுதுன்னா ஆன்டிபயோட்டிக் இல்லாததுனால தானே, எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால. அந்த எதிர்ப்பு சக்தி எதனால் குறையுதுன்னா வீரியம் போகிறதுனால, விந்து விரயமாகிறதுனால. அதனால் வீரியத்தை காப்பாற்றணும் அப்படின்னா பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். அப்போ யார் புலன்களை அடக்குகிறார்களோ அவர்களுக்கு தான் பக்தி யோகமும் சித்திக்கும், தியான யோகமும் சித்திக்கும், எல்லா யோகமும். அதுவும் தியான யோகமும் ஞான யோகமும் கூட பிரம்மச்சரியம் மட்டும் இருந்தால் போதும், சித்திச்சுன்னு இல்லை. பக்தி இருக்கணும். பக்தி இருந்தால் தான் முழுமை பெறும், இல்லாட்டி அரைக்குறை தான். இந்த இரண்யகசிபு அரைக்குறை தியானம் பண்ணால் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சான், எல்லாம் கடைப்பிடிச்சான், ஆனால் பகவானை வெறுத்தான். அவனு மற்ற யாரங்கள்லாம் கிடைச்சி தான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கல. ஏன்னா பகவான் கையால் அப்புறமா பகவானத்தில் துவேஷம் பாராட்டினான். அப்போ துவேஷத்தினால பகவான் நினைச்சான்றதுனால அவனுக்கு மோட்சம். எப்படியோ ஒன்று பகவான் நினச்சான், அவன் வந்து அப்படிப்பட்ட வரம் பெற்றவன். அதனால் நம்மளாம் துவேஷம் பாராட்டக்கூடாது. நம்மளுக்கு ராஜபாட்ட பக்தி இருக்குது, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது கல்லுமுள்ளு பாதை துவேஷ பக்தி. இது வந்து ராஜபாட்டை ஃப்ரீயாக போகிற வழி, பக்தி மார்க்கம். அதனால் பக்தர்களை அனுசரித்து தான் நம்ம நடக்கணும்.
அப்போ என்னென்னா பக்தி மார்க்கன்றது பலன் கிடைச்சிட்ட பிறகு பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக நம்ம சேவைகளை செய்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த எது பண்ணாலும் சேவை தான். என்னன்னு நினைக்காதீங்க. இப்போ பாகவதம் படிக்கிறியா, 2 ஸ்லோகம் படிக்கிறியா, நீ பக்தி பண்ணியாச்சு, அதில் வந்து திருப்தி கிடையாது இல்லை. அதாவது நீ நாமா சொன்னாலும் பக்தி தான், பாகவத பாராயணம் பண்ணாலும் பக்தி தான், இல்லை சிரவணம் பண்ணாலும். யார் பரிசுத்த என்ன பண்ணார்? சிரவணம் தான். கதை கேட்டாலும் பக்தி தான், கதை சொன்னாலும் பக்தி தான். இதை பற்றி இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, இதுவே பக்தி தான். இவனை பக்தி பண்ணலான்னு சொல்ல முடியாது. பகவத் பக்தியில் தான் இருக்கிறதுனால தான் இதை பற்றி இப்போ கிருஷ்ணரை பற்றி இப்போ பக்தி யோகத்தை பற்றி இவ்வளோ இதுவாக பேசுகிறேன். அப்படின்னா கிருஷ்ண பக்தியில் தான் இருக்கிறோம். அதனால் எந்த விதத்துலேயும் நம்ம பக்தியில் தான் இருக்கிறோம், பக்தியை விட்டு விலகி போகல. அதனால் எந்த விதத்துலேயும் நம்ம பகவான் கிடைச்சிட்டா நமக்கு பரதெய்வம் எதுவும் தெரியும், ராமன் தான் தெரியும், கிருஷ்ணன் தான் தெரியும். அது அந்த நாராயணே பரதெய்வம், பரவாசுதேவன் அவன் தான் சொல்கிறோம். தெரிஞ்சிட்ட பிறகு இனிமேல்ட்டு நம்ம ஏன் தேட போகிறோம்? இறைவன் யாருன்னு தேடனா முட்டாள் அப்படின்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கிட்ட பிறகு யாரோ சொன்னாங்க இல்லை கிருஷ்ணன் தெய்வம் இல்லையா பகவான்னா, அவன் முட்டாள். ஏன்னா மற்றவர்கள் குருடர்கள் வழிகாட்டக்கூடிய வழியில் போகிறான்னு அர்த்தம். ஐயா அதெல்லாம் உருவத்துக்கு இறைவனுக்கு உருவமே கிடையாது. சும்மா யாரோ ஏதோ களிப்பட்டுக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா ஏதோ நம்ம ஏதோ நல்ல வழியில் போனதுக்காக இதெல்லாம் ஒரு உருவத்தை பற்றி கடவுள் வந்து பன்றி மாதிரி வந்தாரா, சிங்கம் மாதிரி வந்தாரா? அதுதான் யாரும் மிருகத்துக்கு கடவுள் வைப்பாங்களா அப்படின்னு. அப்போ என்ன அதான் அவஜானந்தி மூட மனுஷனாகவே இருக்கிறதே அவமதிக்கிறாங்க. பகவான் வந்து நம்ம நிலைக்கு இறங்கி வருதுன்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே நான் இருக்கிறேன்னு காண்பிக்கிறது தான் வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் பகவான் காண்பிச்சுது. அது விசித்திரமாக, அதாவது முழுசாக சிங்கமாக வந்துட்டார், மனுஷன் பாதி மிருகம் பாதின்னா அது எப்படி இருக்க முடியும்? அப்படின்னு இறைவனால் தான் அப்படி இருக்க முடியும். அது அப்போது பிரம்ம சிருஷ்டிக்கு அப்பாற்பட்ட அது ஒரு காரணத்துக்காக இருக்குது. ஆனால் நரசிம்ம ஏன்னா இரணிகசிபு அப்படி வரம் கேட்டுட்டான், அதுக்காக பகவான் அப்படி அவதாரம் பண்ணியிருந்துருக்கு. அதனால் பல காரணங்கள் இருக்குது, புரியுதா? அதனால் வந்து இந்த மூடர்களால் புரிந்து கொள்ள முடியாத அவர்களுக்கெல்லாம் பகவானை பற்றி, இந்த பக்தியை பற்றி புரிந்து கொள்ள முடியாதவர்கள், இதெல்லாம் போதாது தம்பி, பக்தியெல்லாம் போதாது, நீ ஞானத்தில் அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத, அதெல்லாம் அப்பாற்பட்டது இப்படின்னு சொல்ல முடியாதது தான் அனிர்தேசியம். இப்படின்னு நிர்தேசிக்க முடியாத அந்த பரம்பொருள் தான் இறைவன். முதல் புரிஞ்சிக்கோ. அது சுலபமாக நீ வந்து கிருஷ்ணன் ஒரு மயில்பிள்ளை வச்சுன்னுக்குது, கோதண்டத்தை வச்சுன்னு ராமன் அவர் தான் இறைவன் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோ, அதெல்லாம் அது அஜ்ஞானம் அது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. என் கையிலே சொல்லியிருக்காங்க, இறைவனுக்கு உருவம்லாம் கிடையாது, சும்மா அதெல்லாம் ஏதோ சொல்கிறாங்க, அதுக்காக அதை வழிபடு ஆரம்ப நிலையில் வேணால் அது பக்தியில் நல்ல வழி வர்றதுக்காக அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் போதாது, அதுக்கு மேல் நிலையெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் யோகம் பண்ணணும், தியானம் பண்ணணும், மூச்சு பிடிச்சின்னு உட்காந்துக்கணும், வீட்டை விட்டு வெளியே வந்துடணும், தனிமையில் போய் மூச்சு பிடிச்சின்னு தியானம் பண்ணணும், அப்புறமா சித்து கடைப்பிடிக்கணும், சொத்து ஆச்சாரமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம். இது வந்து என்னென்னா பகவத் பக்தியை புறக்கணிச்சிட்டு இவங்க சொல்கிறது இதெல்லாம் மூடர்கள் பேச்சு. இதெல்லாம் நல்லா புரியும். ஏன்னா நான் சொல்லலை, அவஜானந்தி மூடர்கள் பேச்சுன்னு பகவானே சொல்கிறார் கீதையில். அப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவஜானந்தி என்னை அவமதிக்கிறார்கள் யாருன்னா மூடர்கள் தான். கிருஷ்ணனுக்கு உருவம் இல்லை. மாமுன்னு சொல்கிறது இங்கே என்னென்னா உருவத்தை தான், தன் சொரூபத்தை தான் பகவான் சொல்கிறார். மாமன்றது இங்கே அத்வைதமும் கிடையாது. மாமன்னு டைரெக்டாக ஸ்பஷ்டமாக சொல்கிறார். நான் இப்போ கிருஷ்ணரை தான் சொல்கிறார், கிருஷ்ணர் தன்னை தான் சொல்கிறார். அவஜானந்தி என்னைன்னா கிருஷ்ணனை, மூடர்கள் என்னை அவமதிக்கிறார்கள் அப்படின்ட்டு ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். ஏன்னா மானுஷம் தனும் ஆசிரியம், மனுஷ உடல் எடுத்தவனாக. அப்போ வராகத்து நரசிம்மர் ஏன் அவங்க பரிகாசம் பண்ண மாட்டாங்க? வராக நரசிம்மத்தை ஏன் அவமதிக்க மாட்டாங்க சொல்லும் பார்க்கலாம். மத்ஸ்ய அவதாரத்தை, கூர்ம அவதாரத்தை. அப்போ மிருகங்களை படைத்தவன பகவான் தானே, ஏன் அந்த மிருக ரூபத்தில் வரக்கூடாது? அவனால் அவனுடைய கைவண்ணம் அல்லவா இந்த உலகங்களே, இந்த பிரபஞ்சமே பகவானுடைய சில்ப நைபுண்ணிய அப்படின்னு 2வது ஸ்கந்தத்தில் வருது. பகவானுடைய சில்ப நைபுண்ணியம், அவனுடைய விசித்திரமான படைப்பு இது. அவனுடைய கைவண்ணம் தான். அவன் தான் சிறந்த கவியே. அவன் ரசித்து படைச்சிருக்கான் அந்த உலகங்களை. அதில் மிருகங்களை படைச்சிருக்கான், ஸ்தாவர ஜங்கமங்களை படைச்சிருக்கான், ஜலஜந்துக்களை படைச்சிருக்கான், அசையும் பொருளாக மனுஷர்களை படைச்சிருக்கான், தேவர்களை படைச்சிருக்கான். அப்போ அவனுடைய கைவண்ணம் இது.
அப்போ அவனால் படைக்கப்பட்ட அந்த உருவத்தில் வர்றதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் கிடையாதா? இறைவன் எந்த ரூபத்துலேயும் பகவான் வருவான், அந்த ரூபத்தில் அவன் இருக்கான். அவன் இல்லாத இடம்னு ஒன்று இல்லை அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு எல்லா ரூபத்துலேயும் அவன் தெரிவான். அவன் கூர்மமாக இருப்பான், மச்சமாக இருப்பான், வராகமாக இருப்பான், நரசிம்மராக இருப்பான், பரசுராமர் இருப்பான், ராமராக இருப்பான், கிருஷ்ணராக இருப்பான், பலராமராக இருப்பான், கல்கியாக இருப்பான், புத்தராக இருப்பான், எல்லாமே இருப்பான். எல்லா வடிவத்துலேயும் பகவான் இருப்பான். அது அறியாதவங்களுக்கு அவன் பாடு தேடின்னு தான் இருக்கணும். அதுதான் சொல்கிறேனே, இறைவன் அதெல்லாம் கிடையாது. அருவம் அவன் அது தேடின்னு, அது ஒரு ஜோதி. அந்த ஜோதி வடிவத்தில் அது நமக்குள்ளே சுயமாக பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட ஜோதி அதை தேடணும் அப்படின்ட்டு இருட்டில் தேடி கிடப்பாங்க. எப்படியாப்பட்டவர்கள் தேடின்னு தான் இருக்கணும் கட்சி வரைக்கும், அவங்களுக்கு கிடைக்க மாட்டான். ஆனால் பக்தர்கள் என்ன பண்ணா, அடப்பாயா உன் பேச்செல்லாம் தேவையில்லாது, என்னை பக்தியிலேருந்து பெரிய லாஸ் பண்ணிடுவாங்க. இது மாதிரி புத்தி குழப்பத்தை உண்டு பண்ணி நம்ம நல்லா பக்தியில் போகிறவங்கள திடீர்னு இப்படி இழுத்து விட்டு அப்புறமா நம்மளுக்கு கிடைச்ச பகவானை விட்டுடுவோம். அதான் ரொம்ப கொடுமை. கிடைச்ச பகவானை பாகவதத்தை படிக்கிறத விட்டுருவாங்க, ராமாயணம் படிக்கிறத விட்டுருவாங்க. உடனே அவங்க என்ன பண்ண, யோகம் பண்ணுறேன், தியானம் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த அத்வைத வழியில் போயிடுவாங்க. சில பேர் இது போல் இட்டும் போயிடுவாங்க. இது மாதிரிலாம் புத்தி கெடுக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. தயவுசெய்து அது மாதிரி அவங்க மாடல் வச்சு நடத்துகிறாங்க, நிறைய சிஷ்யர்கள் சேர்த்துறாங்க, அதனால் அந்த வழியில் போகிறேன் அப்படின்னு சில பேர்லாம் அப்படி நல்ல பாகவத பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க, நல்ல ராம பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க. டக்குன்னு அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணாங்க, இல்லை அங்கே போனால் நினச்சதெல்லாம் நடக்குதான் அந்த சாமியார்களை. அவர் என்ன சொல்கிறார், உருவம்லாம் இல்லை, இதெல்லாம் சும்மா நம்ம போலிலாம், இதெல்லாம் நம்மளே ஏமாற்றிக்கிறது, இதெல்லாம் இறைவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அட பாவி, அவன் தான் சொல்கிறது. இதான் சொல்கிறேன்னே, இவங்களாம் என்ன எப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறார்கள். அப்போ புத்தி குழப்பத்தை உண்டு பண்ணி அவங்கள என்னென்னா வழி தவற செய்து அவர்கள் அஞ்ஞான வழியில் அழைச்சிட்டு போகிறாங்க. இறைவன் நீ தியானம் பண்ணு, இப்படிலாம் பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் அது நீ பகவான் அடைய முடியும் அப்படின்ட்டு சில பேர் தவறாக வழி நடத்தக்கூடிய குருடர்கள். அப்போ இந்த குருடனும் போனால் நான் 2 பேரும் குழியில் தான் விழுவோம். அது மாதிரி சாமியார்கள் சில பேர் அது மாதிரி இல்லாத பொல்லாத சொல்லி, அது யாரோ சில பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னப்பா நல்லா பக்தியில் முன்னேற்றம் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தா நெத்தியில் நாமம் இருறதில்லை, நெத்தியில் திலகம் இருறதில்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நான் அத்வைத வழியில் நான் இதில் அந்த சாமியார்கள் போகிறேன், அவர் நல்லா தீட்சை அளிக்கிறாரு, நாங்கள் அது கரெக்டான வழி, அதான் நல்ல வழி, அதில் நினச்சதெல்லாம் நடக்குது, எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குது, இதெல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் சுலபமாக கிடைக்கும் பகவத் பக்தியில். அது ஒரு பெரிய விஷயமாக போய் அதுக்காக அங்கே போய் அண்டி இருக்கிறேன். அது வேறு பணத்தை கட்டி ஃபீஸை கட்டிட்டு நான் தீட்சை வாங்குகிறேன், அது வாங்குகிறேன், இது வாங்குகிறேன். அதான் சொல்கிறேனே, இது மாதிரி என்னத்தை சொல்கிறது, இது மாதிரி மூடர்களை நம்ம என்னன்னு சொல்கிறது. நல்ல பக்தியில் பிக்கப் பண்ணி வந்தவங்க திடீர்னு இது போல் யாராவது புத்தி குழப்பத்தை உண்டு பண்ணி திசை திருப்பிடுவாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பகவான் சொல்கிறா, மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயை பொல்லாதது. ஆனால் ஏகம் என்னை யாரும் மாயாமே தான் தரந்தது. என்னை யார் பிரபத்தி பண்ணுறாங்களோ, சரணம் அடைகிறாங்களோ அவர்கள் மாயை சுலபமாக கடந்து விடுவார்கள். என்னுடைய சக்தியினால் தான் மாயை கடக்க முடியும், என்னுடைய அனுகிரகம் இல்லாமல் மாயை கடக்க முடியாது. எது நடந்தாலும் மேனே கிருஷ்ணானு கம்பிதம், எது இருந்தாலும் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால் நடக்குது, கிருஷ்ண கருணையினால் அப்படின்னு இருக்கணும். அதனால் இப்போ நான் தான் பைபிள் ஸ்டடியும் போயிருக்கேன், கிறிஸ்டின் போயிருக்கேன், அதுலேயே என்னை தக்க வச்சிடலான்ட்டேன். என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் போனேன். ஆனால் பகவான் சிண்டை பிடிச்சி அழகாயிட்டு வந்துட்டான். எல்லாத்துலேயுமே போயிருக்கேன், எல்லாமே தெரிஞ்சிருக்கேன். யோகத்தில் போயிருக்கேன், தியானம் போயிருக்கேன், ஞான விசாரம் பண்ணியிருக்கேன், எல்லாமே அந்த ஞானிகள் இடத்துல பழகியிருக்கேன், யோகிகள் இடத்துல பழகியிருக்கேன், எல்லாமே பழகிட்டேன். ஆனால் கடைசியில் கிருஷ்ண பக்தி தான் வந்துட்டேன். இப்போது கிறிஸ்துவத்தை பற்றி கூட போய் தெரிஞ்சிருக்கேன், பைபிள் ஸ்டடியும் கூட போயிருக்கேன், எல்லாம் தான் படிச்சிருக்கேன், பைபிள் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். ஆனால் கடைசியில் என்ன பண்ணால் கிருஷ்ண பக்தி தான் வரும். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் நம்ம இடத்த நம்ம விட்டுடக்கூடாது. நம்ம எந்த பக்தியில் பகவான் கிடைச்சிட்ட பிறகு இப்போ நீ இங்கே இருந்துக்குன்னு நீ எல்லாத்தையும் பார்க்கலாம், ஆனால் பகவானை விட்டுறக்கூடாது. அப்போ பாகவதம் கிடைச்சிட்ட பிறகு இனிமேல் பகவான் கிடைச்சிட்டான், சரி அவங்க எதோ சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, எதில் இந்த பைபிள் புஸ்தகத்தை கொடுக்குறாங்க, படிங்க, இது கொஞ்சம் புதிய ஏற்பாடு புஸ்தகம் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. நான் சொல்கிற காலம் வேறு, இப்போல்லாம் கொடுக்குறாங்களா தான் தெரியும். நான் ஒரு சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போ எனக்கு ஆப்ரேஷன் கைக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. எனக்கு கை ஆப்ரேஷன் நடந்தது. எனக்கு கை என்னென்னா மூட்டு வலிக்கிச்சு. அதனால் கைக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது 10th படிக்கும்போது எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு புஸ்தகம் கொடுத்தாங்க. சரி, புதிய ஏற்பாடு புஸ்தகம் கொடுத்தா அதை படிச்சிருந்தேன். அப்போ எனக்கு ஜபம்லாம் பண்ணாங்க, நல்ல விஷயம் ஜபம் பண்ணுறது.
சரி ஓகே. அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுத்தாங்க. ஜிஹெச்சில் இருக்கும்போது அப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்க. கை ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்போ வந்து 10th படிச்சு 10th லீவில் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த புதிய ஏற்பாடு புஸ்தகம் கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து நான் படிச்சிருந்தேன். அப்போ கை சரியாக போச்சு. அப்போ கூட கொஞ்சம் பெண்டாக இருக்குது கை. கை கொஞ்சம் ஏன்னா அது மூட்டு விலகிச்சு. அப்புறமா பிளேட் வச்சு அப்புறமா சரி பண்ணிட்டாங்க. அப்புறமா வந்து சரி அது முடிஞ்ச உடனே நம்ம நான் புதிய ஏற்பாடு புஸ்தகம் படித்தேன். நல்லா இருந்தது. ஆனால் நான் வந்து என்னென்னா பகவத்கீதை புஸ்தகம் அது முன்னாடியே வச்சுருக்கேன். 10th படிக்கும்போதே பகவத்கீதை புஸ்தகம் எங்களை இருக்குது. எங்கள் அப்பா ஆர்எஸ்எஸில் கொடுத்தாங்க. அதை படிச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்ம பக்தியில் கிருஷ்ண பக்தியில் நம்ம இருக்கிறோம், ராம் பக்தியில் இருக்கிறோம். சரி ஓகே என்னமோ சொல்கிறாங்க. அப்புறமா கொஞ்சம் காலையெல்லாம் முடிச்சு அப்புறமா அந்த ஆன்மீகத்தில் மெடிடேஷன்லாம் போயிருக்கேன், எல்லாத்தையும் போயிருக்கேன். ஆனால் என்னமோ தெரில இந்த பகவத் பக்தியிலேருந்து எனக்கு விலக முடியாது. திருப்பி அந்த பகவத் பக்தி தான் வந்துடுவேன். எங்கே போனாலும், அது மெடிடேஷன் கிளாஸ் போனாலும், ஞான விசாரம் பண்ண போனாலும், இல்லை மற்ற மதங்கள் பைபிள் ஸ்டடியம் படிக்க போனாலும், என்ன பண்ணாலும் திருப்பி இங்கே தான் வரும். பைபிள் ஸ்டடிக்கு போனாலும் எங்கே போனாலும் திருப்பி இங்கே தான் வந்துடுவேன். சர்ச்சுக்கே போனால் கூட திருப்பி இந்த பகவத் விஷயத்தை தான் வந்துடுவேன். ஏன்னா நான் பண்ணல, பகவான் வழி நடத்துகிறான், கிருஷ்ணன் வழி நடத்துகிறான். அவன் இஷ்டப்படி நான் நடக்க முடியும். நம்மளாம் பொம்மைகள் தானே, அவனால் ஆட்டி வைக்கப்படுகின்ற பொம்மைகள் தானே. நம்ம இஷ்டமாக எதுவும் தேர்ந்தெடுக்க முடியாது. அப்போது இது சத்தியம், இதுதான் உயர்ந்தது நல்லா தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சுக்கின பிறகு நான் எதை தெரிஞ்சிக்கினா என்ன, அதனால் எனக்கு ஆபத்து கிடையாது. அது மாதிரி நான் கூட தான் எல்லா வழியிலும் போயிட்டு வந்திருக்கேன். போயிட்டு கடைசியில் நான் கிருஷ்ணனுக்கு பக்தியில் வந்துடுவேன். அப்புறமா ஏகாந்த பக்தி பண்ணுவேன். எனக்கு பகவான் தான் குரு, பகவத் பக்தி பண்ணுவேன். இன்றைக்கி பாகவதை பற்றி இவ்வளோ பேசுகிறோம் நம்ம. ஏன்னா எல்லாத்தையும் போயிட்டு வராமல் நம்ம எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? போனதால் தான் சொல்கிறேன். யோகம்லாம் எப்படி இருக்கும், ஞானம் விசாரம் பண்ண எப்படி இருக்கும், பைபிள் சரி இப்போ மற்ற மதங்கள் எப்படி அப்படின்னு எல்லாமே நம்ம போயிட்டு வந்ததால் தான் இப்போ சொல்ல முடியுது, சரியாக உபன்யாசம் பண்ண முடியுது. போகலன்னா அது அனுபவம் இல்லைன்னா எப்படி தெரியும்? அதனால் சில பேருக்கு பகவத் கருணையினாலே எல்லாமே தெரியும், அவங்களுக்கு அனுபவம் பெறணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி எனக்கு பல இடத்துல அடிபட்டிருக்கேன், பல இடத்துல மனசு கஷ்டப்பட்டிருக்கேன், சில இடத்துல ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். எவ்வளோ விஷயங்கள்லாம் அந்த சாஸ்திரங்கள்லாம் எவ்வளோ படித்து பார்த்து கடைசியில் என்னென்ன பக்தி ஒன்று தான், நாராயண பராஸ் கதிகி, அவ்வளோதான். இதை ஒன்று தான் கரெக்டான வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம பக்தியிலேருந்து விலகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் போயிட்டு வந்ததுனால தான். அதனால் யாருக்குமே அதான் சொல்கிறேன்னே, புரியாதவங்க சொல்லின்னு இருப்பாங்க, இறைவனுக்கு உருவம் இல்லை, இறைவன் அருவம் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இறைவன் வந்து பகவான் வாசுதேவ பரபிரம்மம், பகவான் தான், நாராயண பரவதேவ், அதுதான். மனசுக்கு இஷ்ட தெய்வமாக பகவான் நாராயண விஷ்டியா அது பிறகு மாற்றக்கூடாது. என்ன சங்கடங்கள் வந்தாலும் பிரகலாதம் மாற்றினானா, இறைவன் எங்கடா இருக்கான், இறைவனே பார்க்கல, என்ன திருஷ்யதே, நான் இறைவனே பார்த்தது கிடையாது, இறைவனே கிடையாது அப்படின்றான். யார்? ஹிரண்யகசிபு. திருஷ்யதே, நான் பார்க்குறேனே, எனக்கு கண்ணுக்கு தெரியும், உன் கண்ணுக்கு தெரியலன்னா நீ பார்க்கல, நீ பக்தி கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். ஊன கண்களில் பார்த்தா, அஜ்ஞான கண்ணோட பார்த்தா பகவான் தெரிவானா? அப்போ என்ன பண்ணணும்? ஞான கண்ணோட பார்க்கணும். அதான் பக்தி என்ற கண்ணோட பக்திமயமாக பகவானை பார்த்தா எல்லாத்துலேயும் பகவான் இருக்கான்னு தெரியும். அப்போ தூணில் அது காண்பிச்சு கொடுத்தான். பிரகலாதம் காண்பிச்சு கொடுத்தான், பகவான் இருக்கான்றது காண்பிச்சு கொடுத்தான். யாருக்கு? ஹிரண்யகசிபுவுக்கு. அது எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு பகவானை காண்பிச்சு கொடுத்தாரோ அது மாதிரி. அதனால் எவ்வளோ விஷயம் இருக்குது, புரிஞ்சிக்காதவங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஜானந்து ஜானந்து, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், தெரிஞ்சுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டோம். அப்படிப்பட்ட மகா ஞானியாக்க பிரம்மதேவரை சொல்லிட்டார், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஞான பிரயாச உதவான நமந்த ஏவன். ஞான பிரயாசம் எனக்கு வானே வேணாடாப்பா, உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறேன் நான், அது எவ்வளோ நல்லது. உத்தாயன்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு. யார்? பிரம்மதேவர். விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு. இது ஒரு தடவை நமஸ்காரம் பண்ண, உத்தாயன்னு திருப்பி விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரா கிருஷ்ணருக்கு. அது தெரிஞ்சால் போதுமா, அந்த நமஸ்காரம் பண்ண தெரிஞ்சால் போதுமா, விழுந்து சாஷ்டாங்கமாக பகவான்களை நமஸ்காரம் பண்ண தெரிஞ்சால் போதும். நமந்த ஏவ நமஸ்காரம் பண்ணுறதுமா, ஏவன்னா அது மட்டும் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. பகவான் நமஸ்காரம் பண்ண தெரிஞ்சால் போதுமா, அதுதான் பக்தி. ஹிருத் வாக் பபுபிஹி, மனசு வாக்கு காயம் முக்கரணங்களாலையும் பகவானத்தில் பக்தி பண்ணுற பற்றியா, அந்த அந்தரங்க பக்திக்கு தான் பகவான் வருவான். அப்போ பக்தின்றது ரொம்ப ரகசியமானது. ஆனால் எளிமையாக இருக்கிறதுனால, சுலபமாக இருக்கிறதுனால அதில் அலட்சியம் வந்தது. அலட்சியம் சர்வபோதானம் அந்தர்பகிர் அவஸ்திதம். உள்ள மேலே பகவான் இருக்கான், பக்தின்றது ஓகே. ஆனால் ஏன் அலட்சியப்படுத்துறேன்னா, அது சுலபமாக இருக்கிறதுனால தான் அலட்சியம்.
கடினமாக யோகம் பண்ணணும், தியானம் பண்ணணும், மூச்சை பிடிக்கணும், உட்காரணும், தனிமையாக காட்டுக்கு பண்ணி எல்லா பட்டத்தெல்லாம் அறுக்கணும், பிரம்மச்சத்தை கடமை, சத்தியத்தை அப்படி கடமை, இப்படி அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் சபாஷ், இதுதான் சரியான யோகம், இந்த தியான யோகம் தான் சரியான யோகம் அப்படின்னு பேர் வச்சுடும். இல்லை ஆத்மவிசாரம் பண்ணணும், நிறைய புஸ்தகங்களை படிக்கணும், ஆத்மவிசாரம் பண்ணணும், நான் ஆத்மா அந்த உடம்பு இல்லை அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு அன்னமய சரி நான் இல்லை நேத்தின்னு தலை தெரியணும், அதெல்லாம் ஆத்மவிசாரம் பண்ணணும். அதுக்கு நிறைய பாடங்களை கேட்கணும் குரு மூலமாக. அப்போ குரு மூலமாக பாடம் கேட்டு அந்த ஞான விசாரம் பண்ணி அப்புறமா தான் அந்த வரட்டு வேதம், அதான் வரட்டு வேதம். பகவத் பக்தி இல்லாமல் அந்த ஞானம் அதெல்லாம் உருவத்தெல்லாம் கிட்டவே சேர்க்கக்கூடாது. அருவம் மட்டும்தான், அது பிரம்ம ஜோதி ஸ்வரூபமாக இருக்குது, அது நமக்குள்ளே பிரகாசிக்கும், அதே தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர். அது வரட்டு வேதம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பக்தி இல்லைனாவே அது சோபிக்காது, வரட்டு வேதம் தான். மொத்தம் பார்த்தா பெரிய ஞான விஷயங்கள்லாம் பெருசாக பேசுவாங்க வாய்க்கிழியே. நான் ஆத்மா அந்த உடம்பில்லை, அது அந்தராத்மாக்குள்ளே, அது இதுக்கு அப்பாற்பட்டது, அதுக்கு அப்பாற்பட்டது, இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டது அப்படி இப்படின்னு சொன்னான். ஆனால் பக்தன் என்ன பண்ணால் எந்த இடத்துல பார்த்தாலும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவான். அது பாரு கிருஷ்ணன் பாரு, அது பாருப்பா கோயிலில் அழகாக தெரியுறான் கிருஷ்ணன், எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பகவானுக்கு, எவ்வளோ அழகாக பால் அபிஷேகம் என்ன, அந்த பால் அபிஷேகம் என்ன, நெய் அபிஷேகம்னா அப்படியேப்பட்ட ஔஷதிகளால் அபிஷேகம் பண்ணுறாங்க பகவானுக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படிப்பட்ட இளநீர் அபிஷேகம் பண்ணுறாங்க, எவ்வளோ அழகாக அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுறாங்க. பகவானுக்கு அழகாக இருக்குது, அபிஷேகம் பார்த்து சந்தோஷப்படுறான். அதுக்கு பகவானுக்கு அலங்காரம் பண்ணால் சந்தோஷப்படுறான். பகவானுக்கு புறப்பட உற்சவம் கொண்டு வந்தால் ஊர்வலம் நடத்தினா சந்தோஷப்படுறான். பகவான் நாமகீர்த்தனத்தில் சந்தோஷப்படுறான். பகவானுடைய கதைகளில் சந்தோஷம் அடைகிறான். இவன் கோலாகலமாக இருக்கிறான் பக்தன். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, தனியாக காட்டில் போய் நான் தேடுறேன்னு தியானத்தில் தேடுறாங்க, ஞானத்தில் தேடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கல. கிடைச்ச பலனை நம்பலை, கிடைச்ச பலனாகிய கிருஷ்ணனை நம்பலை. இவங்க பக்தர்கள் என்ன பண்ணாலும் கொண்டாடுறாங்க, ஹரே கிருஷ்ணான்னு குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. எனக்கு கிடைச்சிச்சே அந்த கோலாகலம். கிடைச்ச பகவானில் கொண்டாட வேணாமா? குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் தானே பகவான் இருப்பான். கொண்டாடி இவங்க ஆடி பாடி குதிக்கிறதுனா, அபிஷேகம் பண்ணுறதுனா, ஆராதனை பண்ணுறதுனா, கோயிலுக்கு போகிறதுனா, அந்த உற்சவம், இந்த வித தீர்த்த யாத்திரை, பிருந்தாவனம், இந்த அயோத்தியை பகவான் அங்கே போய் பாராயணம் பண்ணுறது, பகவத் கதைகளை பேசி சல்லாபம் பண்ணுறது, கிடைச்ச பகவானை கொண்டாட வேண்டியது தானே. கிடைச்சிட்ட பிறகு இவங்க பண்ணுற சாதனை, அந்த சாதனையே சுகமாக இருக்குது, சிரமம் இல்லை. இவங்க சாதனை சிரமம் இருக்குது, தியான யோகம் பண்ணுறவங்க ஞான யோகம் பண்ணுறதுக்கு. ஆனால் பக்தி யோகம் பண்ணுறவங்களுக்கு சாதனை சிரமமே இல்லை. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் பாகவதம் படிக்கலைன்னா மனசு இழுக்கும், இந்த ஸ்லோகத்தை படியேன் அப்படின்னு, ஏன் இந்த கதையை படியேன், அப்போ டக்குன்னு மனசு ஃபிக்ஸ் ஆகிடும். உடனே அந்த ஒரு 10 ஸ்லோகம் படித்தா நல்லாயிருக்கும். சரி கொஞ்ச நேரம் நாமசங்கீர்த்தனம் பண்ணேன்னா, பல தாகங்களை நாமசங்கீர்த்தனம் பண்ணி நாங்கள் ரசிக்கிறோம். அப்போ ரசிகாக புவிபாவகா, பாகவதெல்லாம் பக்தர்கள்லாம் ரசிகர்களாக இருக்கிறாங்க. மற்றவங்களாம் தேடுறவங்களாம் சாதனை சிரமத்தைப்பட்டுன்னு இருக்காங்க. ஷமையே வெகி கேவலம், வெறும் சிரமம் தான் அவனுக்கு மிஞ்சம். பக்தி இல்லாமல் கர்மாவோ ஞானமோ சோபிக்காதுப்பா, அவ்வளோதான். இதை புரிஞ்சு, இது ரகசியம். ஆனால் இதில் ஈடுபடுறவங்க ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா நிறைய பேர் இதில் சல்லாபம் பண்ணுறாங்க இன்றைக்கி கலிகாலத்தில். அதான் களி சாதுன்னு சொல்லியிருக்கு. களி நல்லது, ஏன்னா பக்தியில் சுலபமாக இருக்குது, ஈஸியாக எல்லாம் வந்துடுறாங்க. அதுவும் லேடிஸ் தான் நிறைய வந்துடுறாங்க. லேடிஸ் அஷ்டாங்க யோக பயிற்சி இவங்களாம் அவங்களுக்கு விதிக்கப்படல, நல்லது, விதிக்கப்படாமல் இருக்குதே நல்லது. அதனால தான் அவங்க ஈஸியாக பக்திக்கு வர முடியுது. விதிக்கப்பட்ட ஜென்ஸுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இன்னும். இறைவன் கிருஷ்ணன் இறைவனா, ராமர் இறைவனா, அதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சில ஆண்கள்லாம். அதனால தான் அவங்க திசை மாதிரி திருமந்திரம் படிக்கணும், அதில் தான் அஷ்டாங்க யோக பயிற்சிலாம் சொல்லியிருக்கு, அப்படி கடைப்பிடிக்கணும். இது உடல்நிலை சக்திலாம் அதெல்லாம் பிரணவ மந்திரத்தை அப்படி ஜெபிக்கணும். அதெல்லாம் சுஷும்னா நாடி வழி அப்படி இப்படின்னு அதில் ஆராய்ச்சி பண்ணி போகிறவங்க சில பேர். ஞானத்தில் ஆராய்ச்சி பண்ணி போகிறவங்க நிறைய பேர் என்னென்னா பிரம்மசூத்திரம் படித்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பண்ணிக்கிறாங்க. அதனால் இந்த கொலாபரேஷனே வேணாம். தெளிவான பக்தி என்னென்னா, எனக்கு கிருஷ்ணன் தெரியும், கிருஷ்ணனுக்கு என்ன தெரியும், அவ்வளோதான். அழகாக பிரகலாதன் அழகாக பக்தி பண்ணியிருக்காரு. எவ்வளோ பாகவதர்கள் இருக்காங்க. இந்த கதைகளை பேசினாவே போதும். இந்த பிரகலாத பக்தி, துக்காராமதாசர் பக்தி, தியாகராஜ பிரம்மம் தியாகராஜ சுவாமிகளுடைய பக்தி, சாமத்த ராமதாசருடைய பக்தி, அதெல்லாம் பாடினாமல் போதும். சதாசிவ பிரம்மேந்திரால் பாடின பாட்டெல்லாம் பாடினாவே போதும். சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தமாக உல்லாசமாக காலம் கழிப்பாங்க. அதே விட ஸ்ரீல பிரபுபாதா பக்தி, கிருஷ்ண பக்தி, மதுசூதன சரஸ்வதி சுவாமிகளுடைய பற்றி, மாதவேந்திரபுரி சொன்ன அந்த மாதவேந்திரபுரியினுடைய பக்தி, அந்த மகாத்மாக்களை பற்றி பேசினாவே போதும். பக்தியில் சந்தோஷமாக சல்லாபமாக இருக்கலாம். கிருஷ்ணன் நம்ம ஏகநாதருடைய பக்தி. அப்போது இதெல்லாம் நிறைய பக்தர்கள் இருக்காங்களே, ஏகநாதர்,
பானுதாசர், இது போல் பல பெரிய மகாத்மாக்கள்லாம் இருக்காங்க. மீராபாய், சக்குபாய், அதுபோல் முக்தாபாய் அப்படின்னு நிறைய பாய், அதுபோல் லேடிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பக்தர்கள்லாம். அப்படிப்பட்ட பாகவதிகள் அவங்களாம் இருக்காங்க. அவங்கள கதையெல்லாம் மீராபாய், முக்தாபாய், சக்குபாய் இவங்க கதைகள்லாம் பேசினாவே ஆனந்தமாக இருக்கும். நம்மளுக்குன்னா பக்தர்களுக்கு குறைச்சல, நம்மளுக்கு நாமதேவர், துக்காராமதாசர்லாம் நம்மளுக்குன்னா குறைச்சல. புரந்தரதாசர்லாம் எவ்வளோ மகாத்மாக்கள் இருக்காங்க. அவங்க பேர்களை சொன்னாவே நம்ம பவித்திரமாயிடுவோம். புரந்தரதாசர், துக்காராமதாசர், நாமதேவர், அதுபோல் எவ்வளோ மகாத்மாக்கள். பக்த விஜயத்தில் போனால் எக்கச்சக்க மகாத்மாக்கள் இருக்காங்க. நம்மளுக்கு குறைச்சலே கிடையாது. நம்மளுக்கு தான் ஃபுல் சேஃப்டி, நிறைய செக்யூரிட்டி. நம்மளுக்கு வந்து என்னென்னா பக்தியிலேருந்து விலக வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்களே. பிரகலாத, நாரத, பராசர, புண்டரிக, வியாச, அம்பரீஷ, சுக, சௌனக, பீஷ்ம, தால்பியான், ருக்மாங்கத, அர்ஜுன, வசிஷ்ட, விபீஷணாதி, புண்ணியானிமான், பரம பாகவதான் ஸ்மராமை. பரம பாகவதில் உங்களை ஸ்மரிச்சாவே போதுமே. இதில் எந்த கதை, நாரதர் கதை வேணுமா, பிரகலாத கதை வேணுமா, துருவனு கதை வேணுமா, விபீஷ்ண கதை வேணுமா, என்ன கதை வேணும், ஆஞ்சநேயர் கதை வேணுமா, எல்லா பக்தர்களும் நிறைஞ்சிருக்கிறாங்க. நமக்கு தான் ரொம்ப சேஃப்டி. நம்ம பக்தியிலேருந்து வீழ்ச்சி அடையாதபடி சேஃப்டி. இதையும் ஒருத்தங்க அதான் சொல்கிறேன், பக்தியில் மார்க்கத்தில் வந்தும் நம்மளுக்கு இறைவன் கிடைக்கலையோ அப்படின்னு தேடுற யாரோ ஒருத்தர், அதான் சொல்கிறேன், சில பேர் ஆயுஷம் போயிடுறாங்க. ஆயுஷம் போய்ட்டு அவங்க யோகம் பண்ணு, தியானம் பண்ணு, அப்போ தான் உனக்கு சித்தி கிடைக்குது. அந்த வழியில் போகிறேன், நானே நல்ல வழியில் தான் போகிறேன், கரெக்டான வழியில் தான் போகிறேன், நான் அந்த பாபாவை கடைப்பிடிக்கிறேன், இந்த பாபாவை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. கடவுளே, நல்ல பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சவன் இப்படி போயிடுறானே. கிருஷ்ணனை பற்றி நல்லா தெரியும், நல்லா படிச்சிருக்கான், பாகவதம் நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சவங்க அவங்க. ஆனால் ஏதோ ஒரு மகாத்மா சொன்னார், ஏதோ சாமியார் சொன்னார் சொல்லிட்டு இறைவன் உருவம் இல்லை, அருவம் சும்மா அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லாதது, டைம் வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லி புத்தி குழப்பிட்டாங்க அந்த பையனை. அவன் கடைசியில் அந்த சாமியார் மார்க்கத்தில் ஏதோ ஒன்று போயின்னு இருக்கான். அதாவது ஒரு வறண்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்கான். அதான் வறண்ட விஷயத்தில் போய் தேடுறது. பாலைவனத்தில் ஒரு சொட்டு நீர் கிடைக்குமா? பாலைவனத்தில் போய் நீர் தேடுறியே, என்ன ஒரு முட்டாள் நீ. அவ்வளோ வறட்டு ஞானத்தில் போய் பகவானை தேடுறியே, இறைவன் எப்படி கிடைப்பான்? அதுபோல் அந்த சாமியார்கள் பேச்சு கேட்டு அப்படி போகிறான். அதான் தவறாக வழிநடத்தப்படுதல். இப்படி ஏமாந்து போனவங்க சில பேர். அதனால் பக்தி கிடைச்சிதே பகவான் கிடைச்சிட்டானே அப்படின்னா இனிமேல் நீ எங்கே போனாலும் ஒன்று பகவான் இங்கே இட்டுன்னு வந்துடுவோம். நீ பக்தியில் எதில் ஆழம் பார்த்தியோ அந்த ஆழமானது சப்கான்ஷியஸ் மைண்டில் உனக்கு பதிவாயிடுச்சுன்னா, சப்கான்ஷியஸ் மைண்டில் உனக்கு பதிவாயிடுச்சு, கிருஷ்ணன் பதிவாயிட்டான்னா, அது பிறகு நீ எங்கே போனாலும் உன்னை பகவான் சிண்டு பிடிச்சி தரதான்னு ஒன்று வெளிச்சின்னு வந்துடுவான். நீ பக்தியற்ற நீ பாஷாண்டியாக போனால் கூட உன்னை பகவான் திருப்பிட்டு வந்துடுவான். இல்லை நீ துராச்சாரத்தில் போயிட்ட, பக்தியிலேருந்து நழுவி துராச்சாரத்தில் போயிட்டேன், இல்லை ஒரு வேசி சங்கத்தில் போயிட்டேன், பெண்ணாசையில் போய் மயங்கிட்டேன், சம்சாரத்தில் போய் விழுந்துட்டேன், ரொம்ப அடிபாதத்தில் போயிட்டுனா உன்னை விட மாட்டான் பகவான். நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாமல் பண்ணியோ ஆழ் மனசில் என்னை வச்சுட்டேன், இனிமேல் உன்னை என்ன பண்ணுவான், சிந்தை பிடிச்சி தரதான்னு வச்சுன்னு வந்து பதித்த பாவனை சீத்தாரான். உன்னை பதித்தட்டில் பாவனமாக்கி உன்னை நல்வழிக்கு தான் கொண்டு வரேனே தவிர உன்னை அழிய விட மாட்டேன், அந்த சம்சாரத்தை குட்டையில் போய் அழிய விட மாட்டேன், நீ போய் பெண்ணாசையில் உன்னை அழிய விட மாட்டேன் அப்படின்னு பகவான் எங்கே இருந்தாலும் இதெல்லாம் கண் கூட பார்க்கலாம். பக்தர்கள் கண்ணுக்கு எதிர நடக்கும். நம்ம ஒரு தவறு பண்ண பகவான் விட மாட்டோம். அடுத்த நிமிஷம் நம்மளை புத்தி திருத்தி நம்ம நல்வழி கொண்டு வருவோம். இதெல்லாம் அவங்க பக்தர்கள் அனுபவத்திலே நிறைய பார்த்துக்கணும். அப்படி தவறு செய்தால் உடனே சரியான தண்டனை கொடுத்து இனிமேல் மறுபடியும் அந்த தவறு பண்ணாதபடி பகவான் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்து திருத்தி மேல்நிலை கொண்டு வருவான். தவிர மேலும் தவறுகள் பண்ணுற அளவுக்கு உன்னை கீழ்நிலை தள்ள மாட்டான் பகவான். அச்சுதன்னா அவனுக்கு அதான் அச்சுதம்னா நழுவுறது, அச்சுதன்னா நழுவ விடாத பக்தர்களை நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தனை நான் நழுவ விட மாட்டேன், அவர்கள் அழிய விட மாட்டேன். ஆனால் பக்தர்களை துவேஷம் பண்ணுறவங்க தான் நிம்மதியற்று இருப்பார்கள். பக்தர்களை துவேஷம் பண்ணக்கூடாது. பக்தர்களை யார் துவேஷிக்கிறார்களோ, பக்தி யார் அவர்களுக்குள்ளே இருக்கிற பக்தி அவங்களுக்கு உதவாது. அதனால தான் பாகவத அபச்சாரம் பண்ணாத, பக்தர்களை துவேஷம் பண்ணாத அப்படின்னா அவர்கள் நிம்மதியற்று இருப்பார். கொஞ்ச நாள் அவங்க பக்தியும் திறந்து பின்வாங்கிடுவாங்க. அதனால தான் பக்தர்களுக்கு என்றைக்கு ஆதரிக்கிறேன்னா உன் பக்தி மேலே வளர்ந்துனே இருக்கும், பக்தியில் பிரகாசமாக இருக்கும். அதனால் பலன் கிடைச்சிட்ட பிறகு பக்தி பண்ணுறாங்க, அதான் சொல்கிறேனே, தொண்டு செய்கிறாங்க, பகவானை சாதனை பண்ணுறாங்க. இதுதான் ஒரு பியூட்டி, ஆச்சரியமாக இருக்குது. பக்தர்கள் தான் சூப்பர். நல்லா அது சாதனை இல்லை, அது கொண்டாட்டம். இப்போ ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, ராமஜனன், அதான் சொல்கிறேன், ராமநவமி கொண்டாடுறோன்னா ஜாலி, சந்தோஷமாக இருக்காது. அது அருமையான வசந்தோத்சவம், டோலோத்சவம், அப்படிப்பட்ட பிரம்மோத்சவம், அது இதுன்னு பண்ணுறோம், பிரம்மோத்சவம் பண்ணுறோம், பகவானை புறப்பாடு அருமையாக இருக்குது. ஆஹா கண்கொள்ளா காட்சி, ஆஹா ஆடி பாடி கொண்டாடுறோம், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்லி.
அது குதூகலம், அது கொண்டாட்டம், அது சாதனை இல்லை, அது கொண்டாட்டம். நாம சங்கீர்த்தனம் பண்ணால் யாருன்னா இன்றைக்கி தான்ண்ணா, நாம சங்கீர்த்தனம் பண்ணால் யாருன்னா கசகு தான்ண்ணா. நாம தான் சுவையாக இருக்குது. ஆரம்பத்தில் சுவை வராது, சொல்ல 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 சுவையாகிடும். அப்போ நாம சொல்லாமனாலும் இருக்க முடியாது, அப்படி ஆகிடும். சரி, ஓகே. ஏதோ பகவானை பற்றி பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். ராம 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 ஸ்ரீராம சிங்கத்துக்கு ஜெய், அனுஷன் சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.